வணக்கம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இது 141வது கூட்டம். சொக்கனுடைய கதை 180வது கதை. 180வது கதை சொக்கனுடைய கதை. அதாவது 80 எழுத்தாளர் 180 எழுத்தாளர்களை நான் பத்தி பேசியிருக்கோம். இது தொடர்ந்து நான் 5-6 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கதையை வெள்ளிக்கிழமை எடுத்து பேசுவோம். அது மாதிரி 5 பேருக்கு அந்த கதைகளை கொடுத்துட்டு அவங்கள பத்தி அவங்க அந்த கதைகளை பத்தி பேசுவாங்க. இப்ப நான் உங்களை பத்தி ஒரு இதுல எடுத்து அது படிக்கிறேன். ஆனா எனக்கு இந்த புக்ல ஒண்ணுமே டீடைல்ஸ் இல்ல, வேற டீடைல்ஸ் இல்ல. முருகன் முன்னுரை எழுதியிருக்காங்க, முன்னுரை எழுதியிருக்காரு. ஆனா மற்ற டீடைல்ஸ் எதுவுமே இல்லை. இந்த உங்களை பத்தி நீங்க ஒரு முன்னுரையா எழுதுலையே. அப்ப இந்த புத்தகம் வரும்போது உங்களுக்கு என்ன வயசு தெரியல. வயசு ரொம்ப குறைச்சா 2003ல 2004ல வந்ததுன்னு நினைவு. 3 2003. ஓகே, அப்படின்னா 22 வருஷம் ஆச்சு. அது என்னோட முதல் புத்தகமும் கூட. அதனாலதான் ஒன்றும் பெரிய அறிமுக குறிப்பு அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்ல அறிமுகம் இல்ல. இப்ப உங்க பேர் நாகசுப்ரமணியன் சொக்கநாதனா? ஆமா, சொக்கநாதன். சொக்கநாதன் அப்பாவோட பேரு. ஆமா, சொக்கநாதன். இது படிக்கிறேன். நாகசுப்ரமணியன் சொக்கநாதன் பிறப்பு ஜனவரி 17, 1977 என்பவர் என் சொக்கன் என்ற புனைப்பெயரில் அறியப்படும் தமிழ் எழுத்தாளர். இவர் 2 நாவல்களையும் சுமார் 100 சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். இவருடைய படைப்புகள் பிற இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலாக பல தமிழ் இதழ்களில் இவர் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். நாகசுப்ரமணியன் சொக்கநாதன் 1900 கோயம்புத்தூர் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் உற்பத்தி பொறியியல் புரொடக்ஷன் இன்ஜினியர் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். அதன் பின்னர் 2 ஆண்டுகள் பான் இன்போ சிஸ்டம் நிறுவனத்திலும் 3 ஆண்டுகள் பிராட் விஷன் நிறுவனத்தில் முதன்மை ஆலோசகராகவும் 4 ஆண்டுகள் இம்பாக்ட் இன்போடெக் நிறுவனத்தில் இயக்குநராகவும் பணியாற்றியவர். தற்போது ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் மூத்த மென்பொருள் மேம்பாட்டு பொறியாளராக பணியாற்றி வருகிறார். மேலும் பூனேவில் உள்ள சிம்பாய்சிஸ் யூனிவர்சிட்டியில் வணிக மேலாண்மை முதுநிலை டிப்ளமாவும் பெற்றுள்ளார். இது அவரை பத்தி அவர் ஆரம்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுது. அப்புறம் எழுத்துத்துறை வாழ்க்கையை பற்றி சொல்றேன். எழுத்தில் இவருக்கான ஆர்வம் பார்வையற்ற அவரது அத்தையிடமிருந்து உருவானது. அவருக்காக அதிகமான புத்தகங்கள் வாசித்து கொடுப்பதன் மூலம் வாசிப்பின் மீது இவருக்கு காதல் ஏற்பட்டது. அதன் பின்னர் சில துப்புரியும் கதைகளை எழுத தொடங்கினார். அந்த துப்புரியும் கதையெல்லாம் வந்திருக்கா? வரல. ஆனா வெளியிடப்படவில்லை. இவரது முதல் சிறுகதை 1997ஆம் ஆண்டு வெளியானது. ஒரு பதிப்பகம் சச்சின் டெண்டுல்கர் வாழ்க்கை வரலாற்றை எழுத அழைத்ததன் மூலம் இவன் நன்னூல் அப்படிங்கிற நான் பிக்ஷன்ங்கிறது நன்னூலா தெரியல எனக்கு. சொக்கன் சொல்லணும், நன்னூல் சொல்லுவாங்கல்ல. நான் பிக்ஷன் சொல்லுவாங்க. நன்னூல் எழுத்து துறையில் காலடி வைத்தார். அதன் பின்பு வணிக தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் உலகத்தை வடிவமைத்த முக்கிய நபர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எழுதினார். இவரது வாழ்க்கை வரலாற்று நூல்களில் நாராயணமூர்த்தி, அசிம் பிரேம்ஜி, திருபாய் அம்பானி, வால்ட் டிஸ்னி, சார்லி சாப்ளின் ஆகியோர் அடங்குவார். இதெல்லாம் முக்கியமான புத்தகங்கள். சிறுகதைகள் இதுல அவர் கொடுத்திருக்க அந்த இதுல 3 தான் இருக்கு. இப்ப நிறைய சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பச்சை பார்க்கர் பேனா, என் நிலை தென்னாடியில் ஒன்முகம், மிட்டாய் கதைகள், இது 3 தான் வந்திருக்கா. இன்னும் வந்திருக்கா? இன்னும் இருக்கா? ஆமா, இது 3 தான் சிறுகதை தொகுப்பு. ஆமா, வாழ்க்கை வரலாற்று நிறைய போட்டிருக்கு. ஏஆர் ரஹ்மான், அம்பானி, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, பில் கேட்ஸ், இன்போசிஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. நிறைய போட்டிருக்காங்க. ஒரு 20-30 வாழ்க்கை வரலாறு தான் எழுதுவார் போட்டிருக்கு. அதுல திறமை வாய்ந்தவர் நம்ம சொக்கன். அதை தவிர அவர் தமிழ் இலக்கண நூல்லாம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல தமிழ் இலக்கண நூல்லாம் எழுதியிருக்காங்க. நாகசுப்ரமணியன் சொக்கன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அமேசனில், அப்புறம் 20ஆம் இந்திய வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள், உயிருடன் உள்ளவர்கள், இந்திய ஆண் நாவலாசிரியர்கள், இந்திய ஆண் சிறுகதை எழுத்தாளர்கள், 20ஆம் நூற்றாண்டு இந்திய சிறுகதை எழுத்தாளர், 20ஆம் நூற்றாண்டு இந்திய ஆண் வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் என்றெல்லாம் போட்டிருக்கிறது. விக்கிபீடியால நான் படிச்ச எடுத்து இந்த இதை படிக்கிறேன் நான். நன்றி. இப்ப நம்ம முதல்ல
யாரு பேர் போட்டிருக்கீங்க நேரம்? மேடம் நீங்க படிக்கிறீங்களா? நீங்க சீக்கிரம் போகணும்னு சொன்னாங்க இல்ல. அனுராதா, எஸ் சார். நீங்க இப்ப ஒரு கதையை எடுத்து சொல்றீங்களா? சொல். ஆமா, உங்களுக்கு தான் போட்டிருக்கு. ஒரு பச்சை ஆமா, பார்க்க கதையை பத்தி சொல்லுங்க நீங்க. கரெக்ட் கரெக்ட். பச்சை பார்க்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் அனுராதா ஜெய்சங்கர். என் சொக்கன் அவர்களின் சார் சொன்ன மாதிரி சொக்கன் அவர்களோட புனைவில்லாத அந்த வாழ்க்கை வரலாறு கதைகள்லாம் நான் நிறைய வாசிச்சிருக்கேன் ஏற்கனவே. இன்னைக்கு உங்களையே நேரா பார்க்க முடிஞ்சது, உங்க முன்னாடி பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தொகுப்பு வந்து இதுதான் உங்களோட சாரோட முதல் சிறுகதை தொகுப்புன்னு வந்திருக்குது. அந்த தலைப்பு வந்து பச்சை பார்க்கர் பேனா. நம்ம அந்த ஒரு சிறுகதை தொகுப்புல நமக்கு எது ரொம்ப பிடிச்சதோ இல்ல எது நம்மளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் பொதுவா அந்த சிறுகதை தொகுப்பினோட ஒரு தலைப்பா வைப்போம். இந்த பச்சை பார்க்கர் பேனா அப்படிங்கிற இந்த கதை தான் இந்த தொகுப்பினோட தலைப்பாகவும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சில சமயங்கள்ல நம்ம வந்து ஒரு மெரிகோ ரவுண்டோ இல்ல ஒரு ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரியான சில இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நல்ல சுகமா சரி நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். கொஞ்ச நேரம் போக போக எதிர்பாராத விஷயங்கள் அந்த ஸ்பீடோ இல்ல அது அந்த உள்ளுக்குள்ள நம்ம இழுக்கிற வேகமோ வந்து ஒரு நிமிஷம் நம்மள அப்படி மிரட்டி புரட்டி போட்டுடும்ல. இறங்கின பிறகு கொஞ்சம் நேரம் ஆகும் அது நம்ம நிலைக்கு வர்றதுக்கு. அந்த மாதிரியான ஒரு கதை இது. ஏன்னா ஒரு கதையை வந்து நமக்கு பிடிக்கணுங்கிறது வந்து அதனோட எழுத்து நடையினால பிடிக்கலாம், மொழியினால பிடிக்கலாம், அந்த களத்தினால பிடிக்கலாம், இல்ல அந்த கருவினால பிடிக்கலாம். அது ஏற்படுத்துற தாக்கம் இந்த கதை எனக்கு அப்படிதான் இருந்தது. இது படிச்சோடனே இதுக்கான நியாயத்தை நம்ம செய்யணுமே அப்படின்ற ஒரு பயம்தான் எனக்கு முதல்ல வந்தது. எனவே நான் என்னால முடிஞ்ச அளவு இதுக்கு முயற்சி பண்றேன். சோ அநேகமா இப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இந்த பார்க்கர் பேனாங்கிறது வந்து அது எவ்வளவு ப்ரெஷியஸ் அப்படிங்கறத உணர்ந்த ஒரு தலைமுறையில இருக்கிறவங்க தான் இங்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த கதையை வந்து தன்மையில பாலா அப்படிங்கிற ஒரு இளைஞன் வந்து தன்மையில சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க. கதை தொடங்கும் போது அவன் ஒரு பரிசு பொருள் வாங்க போயிருக்கான். கடையில இருக்கும்போது கண்ணுல வந்து உடனே ஒரு டப்பால வச்சிருக்கிற ஒரு பச்சை நிற பார்க்கர் பேனா அவன் கண்ணுல படுது. பட்ட உடனேயே முடிவு செஞ்சிடறான், இதை நான் வந்து என்னோட நண்பன் கிருஷ்ணாவுக்காக இதை நான் வாங்க போறேன் அப்படின்னு. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதை பத்தின ஒரு மறு எண்ணமே இல்லை. இந்த பேனா தான் வாங்க போறேன், என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல, இது அவனுக்கு நிச்சயமா பிடிக்கும், வேற பரிசே கிடையாது அப்படிங்கிற ஒரு தீர்மானமான முடிவு. ஏன்னா அவனுக்கு இது பிடிக்குங்கிறது பாலாவுக்கு தெரியும். எப்பல இருந்து தெரியும்? 8 வருஷம் முன்னாடில இருந்தே தெரியும் அப்படிங்கிறான். அந்த 8 வருஷம் முன்னாடின்னு சொல்லவும் அவனோட நினைவு வந்து பின்னாடி போயிடுது. ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரிப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான 8 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நம்மள கதை ஆசிரியர் வந்து எடுத்துட்டு போறாங்க. சோ அப்ப அநேகமா இந்த பாலாங்கிற பையன் வந்து அநேகமா ஒரு 9வது 10வது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு 14-15 வயசு பையன். அவன் என்ன நினைக்கிறான், இந்த பேனா வந்து அப்பவே கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அப்ப நமக்கு அதை வாங்குறதுக்கான வசதி கிடையாது. ஏன் வசதி கிடையாதுன்னு நினைக்கிறோம் நம்ம? அப்பெல்லாம் வந்து கையில வந்து பைசா புழக்கமே கிடையாது. ஸ்கூல் போகும்போது மிஞ்சி போனா 25 பைசா இல்ல 50 பைசா கொடுப்பாங்க. அந்த ஸ்கூல் வாசல்ல வந்து இலந்த பழம், நெல்லிக்காய், இந்த கமர்கட்டு இந்த மாதிரியான பொருட்கள் வித்துக்கிட்டு இருப்பாங்க. சோ மிஞ்சி போனா 5 பைசா 10 பைசாக்கு நம்ம வாங்க போறோம். என்னைக்காவது ஸ்கூல்ல 1 ரூபாய் வீட்டுல இருந்து அம்மா அப்பா 1 ரூபாய் கொடுத்தமிச்சிட்டா அது ரொம்ப அதிர்ஷ்டமான தினம். 2 ரூபாய் கொடுத்துட்டா பேரதிர்ஷ்டம், அன்னைக்கு நம்ம ஜூஸ் குடிக்கலாம் அந்த மாதிரி. மத்தபடி செலவுக்கான வழியே ஒண்ணு குழந்தைகளுக்கு தேவையில்லை அந்த காலத்துல. அந்த பாலாவோட அப்பா என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து வருஷ துவக்கத்திலேயே எல்லாம் வாங்கி கொடுத்துடுறாங்க. புஸ்தகம், நோட் புக்கு, பேனா, பென்சில் எல்லாமே. ஒரு நோட் புக் தீர்ந்து போச்சுன்னா கூட அவர்கிட்ட போய் தீர்ந்து போச்சுன்னு கடைசி கட்டையை காமிச்சாதான் அடுத்த நோட் புக் அவரே வாங்கி கொண்டு கொடுப்பாரு. இந்த மாதிரியே இருக்கும்போது பசங்களுக்கு வந்து அவங்களுக்கான பணப்புழக்கம் எதுவும் இல்லை. ஆனா இப்ப அந்த பையன் அதை நினைச்சு அப்பா வந்து அவனுக்கு அது ரொம்ப கோவம், நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா செலவு பண்றதுக்கு அப்பா கொடுத்திருந்தா என்ன அப்படின்னு. ஆனா இப்ப அதை நினைச்சு பாக்குறான், அப்ப அந்த மாதிரி நிறைய பைசா எல்லாம் கொடுத்திருந்தா நம்ம கெட்ட பழக்கத்துல எல்லாம் சுத்திட்டு உருப்படாம போயிருப்போமோ. இன்னைக்கு நான் வந்து ஒரு என்ஜினியரா பொறியாளரா இருக்கிறேன், இல்ல நான் இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு கெட்ட வழியில போய் ஒரு லேத் பட்டையில போய் நின்றுப்பேனோ அப்படியெல்லாம் அவனே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அந்த பையன் ஸ்கூல் போற வழியில கிருஷ்ணாங்கிற அவனோட ஒரு நண்பன், 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்கூலுக்கு போறது, டியூஷன் கிளாஸ் போறது, அந்த மாதிரி 2 பேருக்கும் கிட்டத்தட்ட பொருளாதார பின்புலமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அவனுக்கும் நிறைய குறை இருக்கு, கையில நிறைய பைசா இல்ல, நம்மள அப்பா அம்மா எல்லாம் நிறைய பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளால செலவு பண்ண முடியல அப்படின்னு. சோ இந்த 15 வயசு பசங்க 2 பேரும் கடை வீதியில போகும்போது பிடிச்ச பொருள், இப்ப நம்ம விண்டோ ஷாப்பிங்னு சொல்ற மாதிரி அவங்க அப்போ கடை வீதியில பொருட்களை பார்த்துட்டு விலைய கேட்டுட்டு வாங்க முடியாம கொஞ்ச நேரம் இருங்க தானே இப்ப வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியில வந்துடுறது, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கடையில வந்து ஒரு பச்சை நிற பார்க்கர் பேனா வந்து அவங்க கடையில வந்து பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த கிருஷ்ணாவால அதுல இருந்து அவனுக்கு கண்ணே எடுக்க முடியல. அதுல எழுதியிருக்காங்க, அது வந்து ஒரு கற்பனை சிம்மாசனத்துல அந்த பேனா கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டது போல் இருந்தது அப்படின்னு. அந்த அளவுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு கம்பீரமா அழகா அந்த பையனை வந்து அந்த பேனா முழுசா கவர்ந்துடுது. அவனால அதுல இருந்து கண்ணே எடுக்க முடியல. மெல்ல போய் விலை என்னன்னு கேக்குறாங்க. 125 to 150 ரூபாய் ஒரு பேனா. 50 பைசா 1 ரூபாய் கிடைச்சாலே பெரிய விஷயம். இதுல போய் 150 ரூபாய்க்கெல்லாம் பேனா கேட்டா வீட்டுல கட்டி வச்சு உதைப்பாங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது, கேட்கவே முடியாது. அதனால சும்மா பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த பையனுக்கு வந்து அந்த பேனாவை கடக்க முடியல. எப்பெல்லாம் அந்த பக்கம் போறோமோ அப்பெல்லாம் அந்த பேனாவை போய் நின்று பார்த்துட்டே திருப்பி திருப்பி கிட்ட போய் நின்று பாக்குறது, இதே டிசைன்ல வேற பேனா இருக்கா கடைக்காரர்கிட்ட கேக்குறது. அவருக்கு தெரியறது இந்த குழந்தைங்களுக்கு இந்த பேனா பிடிச்சிருக்கு, ஆனா அவங்களால வாங்க முடியாது, சரி பார்த்துட்டாவது போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. பட் நாளடைவுல என்ன ஆகுது, இந்த பையனுக்கு வந்து அந்த பேனா மேல ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். அவனோட சிரிப்பு கலகலப்பு எல்லாமே போய் ஏதோ ஒரு இயந்திரத்தனமா ஸ்கூலுக்கு போறது வர்றது, படிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, சிரிப்பு இல்ல, பேச்சு இல்ல. அந்த பேனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த பேனா இவ்வளவு நல்லா எழுதுன்னு தெரியுமான்னு எப்ப பாரு அந்த பேனாவை பத்தியே பேசுறான். இந்த பாலாங்கிற நண்பனுக்கு வந்து அவனை பார்க்க பாவமா இருக்கு. அவனுக்காக இவன் வேண்டிக்கிறான், அவனுக்கு எப்படியாவது இந்த பேனா கிடைக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யணும் கடவுள் அப்படின்னு. கிருஷ்ணா வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறான். பள்ளியில முதல் மாணவனா வாங்கினோன்னு அவங்க அப்பா, கிருஷ்ணாவோட அப்பா அரிசி மில் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து படிக்காத அப்பா. சோ பையன் வந்து முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கான் பள்ளிக்கூடத்துல அப்படின்னோன்னு அவருக்கு தலைகால் புரியாத சந்தோஷம். ஊரை கூட்டி விருந்து கொடுத்து ஸ்கூல்ல கொண்டாடி தடபுடலா எல்லாம் பண்றாங்க. அந்த சந்தோஷத்துல அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு கிருஷ்ணாட்ட, நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்கவே மறந்துட்டேனேன்னு. அவன் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பாலா முந்திக்கிறான். உங்களுக்கு தெரியாத, நான் காமிக்கிறேன் வாங்க, அவங்களுக்கு என்ன வேணும். அவனுக்கு இந்த பச்சை பார்க்கர் பேனாதான் அவனுக்கு ரொம்ப ஆசை. அவங்க அப்பா மறுபேச்சு பேசாம அந்த பேனாவை வாங்கி கொடுத்துடுறாரு அவனுக்கு. இந்த பையனுக்கு எவ்வளவு சந்தோஷம்னா அவனால அது ஒரு சர்ரியல் மூமெண்ட் மாதிரி இருக்கு அவனுக்கு. அவனால நம்ப முடியல நிஜமாவே இந்த பேனா நம்ம கையில இருக்கு அப்படின்னு. சோ அவனோட அந்த இடத்துல வந்து ஒரு 4 லைன் எழுதியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை மட்டும் நான் ஒரு 3 லைன் அதை மட்டும் நான் படிக்கிறேன். அதாவது அந்த பையன் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம அவன் இருந்ததுலதான் அவனுக்கு வந்து அந்த பேனா கிடைச்சது அப்படிங்கறத வந்து பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றதோ, அனைவரும் பாராட்டியதோ, பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் வந்து அவனை புகைப்படம் எடுத்து தினசரியில் பிரசுரமாப்பதோ எல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. இவற்றோடு ஒப்பிடுகிற போது ஒரு அற்ப பொருள் ஒரு பேனா. அவன் வனத்தில் பூக்களாய் குவித்ததென்றால் மனித மனத்தை என்னவென்று வர்ணிப்பது? இதுதான் முக்கியம். கிருஷ்ணன் அந்த பேனாவிற்காக படிக்கவில்லை, தேர்வு எழுதவில்லை, மார்க் வாங்கவில்லை. அப்படி செய்திருந்தானேயானால் இந்த கள்ளமில்லாத சந்தோஷம் அவனிடத்தில் இருந்திருக்காது. நினைச்சதை சாதிச்சுட்டேன் பாத்தியா என்கிற கர்வம் தான் எழுந்திருக்கும். அலட்டல் தலை காட்டி இருக்கும். வேணுங்கிறதை கேளு, வாங்கித்தரேன் என்று கூறப்பட்ட போது கூட தன் விருப்பம் சொல்லாது நின்ற இந்த அடக்கம் வந்திருக்காது. பலன் எதிர்பாராது செய்யப்படுவது எதுவானாலும் மன திருப்தி கொடுக்கும். கொஞ்சம் தாமதம் ஆனாலும் மெய்வருத்த கூலி கிடைக்கும். அரசன் அன்று தருவான், தெய்வம் நின்று கொடுக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது வெளிப்படுத்தி இருந்த இடம். சோ அந்த பையன் இவனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம திணறான். எழுதி பாருடான்னு சொல்லும் போது பாலான்னு நண்பனோட பெயரை முதல்ல எழுதி பாக்குறான் அந்த பேனாவில. அதை சட்டை பைய விட்டு நகர்த்தாம அதை உபயோகப்படுத்துறதுக்காகவே அவன் சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கிற மாதிரி அவன் அந்த இணைப்பிரியாம அந்த பேனாவோட இருக்கான். 2 பேரும் சேர்ந்து 11th ஒரே குரூப் எடுக்கிறாங்க. நம்ம எப்படியாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு எழுதி 2 பேரும் பொறியியல் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு கிருஷ்ணா ரொம்ப கடுமையா உழைக்கிறான். இந்த பையனுக்கு வந்து அவ்வளவு தூரம் அவன் அளவுக்கு முனைப்பு இல்லைனாலும் அவனோட நண்பனா இருக்கிற ஒரே காரணத்தினால அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போறான். சோ மண்டேல இருந்து திங்கள்ல இருந்து வெள்ளி வரையிலும் 11th போர்ஷன்ஸ் படிக்கிறது, சனி ஞாயிறுல +2 போர்ஷன்ஸ் 12th போர்ஷன்ஸ் படிக்கிறது, ஈவினிங்ல நுழைவுத் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றது, அந்த மாதிரி ஒரு கடுமையான காலத்திட்டம் வச்சுட்டு பண்றாங்க.
ஒரு நாள் திடீர்னு இவனோட பேனா காணா போயிடுது. கிருஷ்ணாவோட அந்த பார்க்கர் பேனா காணா போயிடுது. சோ அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு புரிஞ்சுக்க புரியுது. பாலா வந்து ஸ்கூல்ல எல்லாரும் தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. கவலைப்படாதடா, கிடைச்சிரும், நான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன், உங்க அப்பாட்ல இன்னைக்கு சொல்ல வேணாம், நாளைக்கு பார்த்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றான். பட் அன்னைக்கு இரவு கிருஷ்ணாவோட அப்பா இறந்துடுறாரு. சோ மறுநாளைக்கு வந்து பேனாவை பத்தின பேச்சுக்கு இடம் இல்லை, ஏன்னா அப்பா இறந்துட்டாங்கும் போது. சரி, அதுக்கு பிறகு போகலாங்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, அந்த குடும்பத்துல இந்த குழந்தையோட படிப்பு, இவனோட திறமை எதையும் புரிஞ்சுக்காம குடும்ப தொழில் வெளியில போனா சரியா வராது அப்படிங்கிறதுக்காக இந்த 11வது நல்லா படிச்சுட்டு இருக்கிற பையனோட படிப்பை நிறுத்தி அவனை அந்த அரிசி மில்லுக்கு நிர்வகிக்கிறதுக்கு சொல்லித்தரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவனுக்கு கண்ணை விட்டு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு இந்த பாலாவுக்கு. அவனை அணுகவும் முடியல, பேச முடியல. ஒரு மாசம் கழிச்சு போறான், எப்படியாவது அவன்கிட்ட பேசிடணும்னு. அப்ப கதவை திறக்கிற கிருஷ்ணா வந்து நீ யாருங்கிற மாதிரியான ஒரு முகபாவத்துல இவனை பாக்குறான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட கணக்கு புஸ்தகம்லாம் இங்க இருக்குடா, எடுத்துட்டு போக வந்தேன். சரி அப்படி சொல்லிட்டு போறான். அவன் தங்க கொண்டு வந்து கொடுக்குறான். அதற்கு பிறகு இந்த பையனால கிருஷ்ணாவை அணுகவே முடியல. அவன் காலங்காலத்தாலவே எழுந்து மில்லுக்கு போயிடுறான். இவன் என்ன பண்ணிடுறான், அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல பழக்கங்கள் இவனை வந்து அவனுக்கும் சேர்த்து நம்ம படிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோட இவனை படிக்க வச்சு இவன் பொறியியல்ல நுழைவுத் தேர்வுல செலக்ட் ஆகி கல்லூரியில சேர்ந்து படிச்சு முடிச்சிடுறான். ஆனா இந்த 5.5 வருஷத்துல அவன் கிருஷ்ணாவை அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை, தொடர்பு கொள்ளவும் முயற்சி செய்யல. அந்த ஒரு புரியாத வயசு, அவன் விலகி போறாங்கும் போது நம்ம போய் எப்படி அவனை நெருங்குறதுன்னு புரியாத ஒரு இதுல அவன் முடிச்சிடறான். ஆனா கல்லூரி முடிச்சு வேலைக்கு சேர்ந்த உடனே இவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்து ரொம்ப கொல்ல ஆரம்பிக்குது. அவன் தான் ஒரு இதுல இருந்தானா நானாவது போய் அவன் கிட்ட எப்படியாவது பேசியிருக்கணும், ஒரு போன் பண்ணிருக்கலாம், ஒரு வாழ்த்து அட்டை, பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம், ஊருக்கு போகும்போது எட்டி பார்த்திருக்கலாம். எதுவுமே பண்ணலையே. முதல் மாச சம்பளத்துல குடும்பத்தினருக்கு வாங்கும்போது பரிசு கிருஷ்ணாவுக்கும் அந்த பச்சை நிற பார்க்கர் பேன். இதுதான் அவன் ஆரம்பத்துல நம்ம கதை ஆரம்பிச்ச போது பரிசு பொருள் வாங்க போனான்னு சொன்னேன் இல்லையா, இந்த நிமிஷம்தான் அது. அவனுக்காக இதை தேர்ந்தெடுத்துட்டு இந்த முறை ஊருக்கு போகும்போது இந்த பேனா திருப்பி நம்ம 2 பேரையும் இணைக்கட்டும் அப்படிங்கிற, இது மூலமாவது என்னோட குற்ற உணர்ச்சி குறைதா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திரும்பி ஊருக்கு வரான். வீட்டுல வந்து எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இப்ப அவங்க வீடெல்லாம் கட்டிட்டு வியாபாரம் பெருசாகி பெரிய பங்களாலாம் போயிட்டாங்க, நீ போய் அவனை பாரு. சாயந்தரம் இந்த பேனாவை எடுத்துட்டு நண்பனை பார்க்க இவன் போறான். ரொம்ப என்ன அசைச்சு போட்ட இடம் இதுதான். மில்லுக்குள்ள போறான் அவனை பாக்குறதுக்கு. கருப்பு அந்த திக்கான மீசையெல்லாம் வச்சு கருப்பு கண்ணாடி போட்டு நம்ம திரைப்படங்கள்ல பார்ப்போம்ல முதலாளிகள், அந்த மாதிரியான ஒரு வெள்ளை வேட்டி சட்டையில கிருஷ்ணா உட்காந்துருக்கான். பாலா போயிட்டு அவனை பார்த்தோன்னா அவனுக்கு திடீர்னு ஒரு மலர்ச்சி, எழுந்து வந்து கைய பிடிச்சுக்கிறான். வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் இவனை. இவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. வாங்க வா, அந்த எங்கங்கிறது வந்து எத்தனை அந்த அவ்வளவு நெருக்கமான உறவை வந்து அப்படியே அந்நியப்படுத்தி முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நான் கிருஷ்ணா வந்திருக்கேன், வாங்க வாங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வைக்கிறான். எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு. இவனுக்கு குழப்பம். இப்ப இது என்னோட கிருஷ்ணாவா, வேற யாரோ ஆள் மாதிரி இருக்கானே, இவனுக்குள்ள நான் என்னோட நண்பனை எப்படி போய் தேடுறது, அவனை நான் இழந்துட்டேனோ அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல்ல அவன் முன்னாடி உட்கார்ந்துருக்கான். ஒரு உபசாரத்துக்கு எப்படி இருக்கீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போனை எடுத்து அந்த அரிசி வியாபாரத்தை பத்தி அவன் பேசுறான். உனக்கு இத்தனை மூட்டையை அனுப்புங்க, இவ்வளவு லாபம் இருந்தா பத்தாதா, ஒரு தேர்ந்த அரிசி வியாபாரி மாதிரி. இவனுக்கு தெரியாத ஒரு முகம். அவனுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணா அவன் கிடையாது. அவனோட மனைவியை கூப்பிட்டு காஃபி கொடுக்க சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். இவர் என்னுடைய ஃப்ரெண்டு, பேரு பாலச்சந்தர் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு அடுத்த அதிர்ச்சி. ஏன்னா அவன் பாலச்சந்தர்னு வாழ்நாள்ல ஒரு நாள் கூட அவனை கூப்பிட்டது இல்ல. பாலா, ஈவன் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கேட்கும் போது கூட பாலான்னு தான் சொல்லியிருக்கானே தவிர பாலச்சந்தர்னு ஃபுல்லா சொன்னதே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம அந்நியம் ஆயிட்டோமா, இவன் என்ன நண்பனாவே பார்க்கலையா, என்ன ஓடுது இவன் மனசுக்குள்ள, எப்படி இவ்வளவு விலகிட்டான்னு இன்னும் இவனுக்கு அந்த குழப்பமும் கழிவிறக்கமும் குற்ற உணர்ச்சியும் ரொம்ப பாதிக்குது. அவருக்கு பிறகு அந்த உனக்காக நான் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பேனாவை எடுத்து கொடுக்குறான். அவன் அதை வாங்கி எந்த ஒரு ஆர்வமோ ஒரு மகிழ்ச்சியோ எதுவும் இல்லை. இப்போ ஒரு பில்லு புஸ்தகத்தை கொடுத்தா நம்ம வாங்கி பார்ப்போம்ல, அதே மாதிரியான ஒரு உணர்வுல அந்த பரிசு பொட்டலத்தை வாங்கி திறந்து பாக்குறான். அதை பார்த்தோன்னா ஒரு மெல்லிசான ஒரு சிரிப்பு வருது. இவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை, சரி இந்த சிரிப்பு அந்த பழசு எல்லாத்தையும் நகர்த்திட்டு இவனை திருப்பி நம்மளோட இணைச்சிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல எதிர்பார்த்துட்டே இருக்கான். எழுதி ஏதோ அவன் எதிர்த்தாப்புல ஒரு தினத்தந்தி பேப்பர், அதுல ஏதோ ஒரு லைன் எழுதி பாக்குறான். அதே மாதிரிதான் எழுதுது, கொஞ்சம் கூட பேனா மாறவே இல்லை. ஆமா கிருஷ்ணா, உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப சாரி நான் உன்னை இது பண்ணாம உன்னோட நான் தொடர்பு கொள்ளாம இருந்ததுக்கு. அவன் அதுக்கெல்லாம் பதிலே சொல்லல. திருப்பி அந்த பேனாவை மூடி
இவங்கிட்டே கொடுக்குறான். இது நீங்களே வச்சுக்குங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு இன்னும் அதிர்ச்சி. ஏன் இப்படி சொல்றடா, உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். இந்த பேனாவை உபயோகப்படுத்துற நிலைமையில நான் இல்ல. பேனா நல்லாதான் இருக்கு, ஆனா பேனா மாறல எழுதுறது. நான் ரொம்ப மாறிட்டேன். என்ன சுத்திலும் பாரு, அரிசி ஐ மீன் உமியும் தூசியும் தும்பையும், இதுதான் என்னோட வாழ்க்கை. நான் இனிமேல் ஒரு அரிசி வியாபாரி தான். நான் சாகிற வரையிலும் நான் இப்படிதான் இருக்க போறேன். எனக்கு இது போதும் அப்படின்னு சட்டப்பையில இருந்து ஒரு ரூபாய் பால் பென் எடுத்து காமிக்கிறான். இதுக்குதான் என்னோட தகுதி இவ்வளவுதான். நீ வாங்கிட்டு வந்தது சந்தோஷம், இது நீங்களே, நீ கூட சொல்லல, இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு அவன் தன்னோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் வந்து அந்த பேனாவை வாங்கிட்டு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாம வெளியில வரான் அப்படின்னு அந்த கதையை வந்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கதை. ஒரு சின்ன ஒரு பார்க்கர் பேனாங்கிறது எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸா நமக்கு அந்த காலத்துல இருந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை, நல்லா படிக்கிற ஒரு குழந்தை வந்து தன்னோட வாழ்க்கைய, பிடிச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை எழுந்துட்டு காலத்தின் கட்டாயம், விதி வசம், எது வேணாலும் சொல்லலாம், அதுல சிக்கி எப்படி நினைச்சு கூட பார்க்காத ஒரு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கி, அதுல ஆனா அவன் நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு நண்பனை இழந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தையும் ரொம்ப அழகா அதுல சார் வந்து எழுதியிருக்காங்க. அவன் என்ன சொல்லி முடிக்கிறான், பாலச்சந்தர் நீங்க எப்போ வந்தாலும் வந்துட்டு போங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பரிசெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் என்னை வந்து பாத்தீங்கன்னாலே போதும் அப்படின்னு. யாரோ ஒருத்தனை பார்த்த அதிர்ச்சியில, தன்னோட நண்பனை இழந்துட்ட ஒரு வழியில அந்த பச்சை நிற பார்க்கர் பேனாவை எடுத்துட்டு இந்த பாலா திரும்பி வரான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஐ திங்க் என்னால முடிஞ்ச வரையில நான் படிச்சதை உணர்ந்ததை வந்து நான் வெளிப்படுத்த முயற்சி செய்திருக்கேன். ஏன்னா அது படிக்கும்போது அதை ஏற்படுத்தின தாக்கம் வந்து அவ்வளவு வலுவா இருந்தது. நிச்சயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு கதை. ஒரு ரொம்ப மிக சிறப்பான ஒரு வாசிப்பு அனுபவத்தை இந்த கதை எனக்கு கொடுத்தது. நன்றி சார். சொக்கன் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடியிருக்கிற நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அழகசிங்கர் சாருக்கும், பொறுமையாக கேட்ட மற்ற அனைவருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அனுராதா ஜெயசங்கர். ஆனா இந்த கதையில வந்து ஒரு நண்பர், ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு நட்பு உள்ள ஒரு நண்பர்கள் இருவரும் பற்றிய கதை இது. ஆனா எப்படி விலகி போக முடியுன்றவங்களால தெரியல. அது இவருடைய பாலா வந்து எப்படி அவனோட விலகி போயிட்டாருன்னு தெரியல. எப்படி அது சேர முடியாம போறதுங்கிறது தெரியல. அதுதான் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த ஒரு விடலை பருவத்துல முதிர்வு இல்லாத ஒரு விடலை பருவம், நம்மளே என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவு இல்லாத ஒரு அந்த நிலையில வந்து திடீர்னு நண்பனுக்கு அப்படி ஆனோன்னு இவனா போய் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. எப்படி ஹெல்ப் பண்ணணுங்கிறது தெரியல. இவன் போனா அவன் விலகி போறான். அப்ப என்ன செய்யணுங்கிறது தெரியல. சோ அதனாலதான் அவன் அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த பேனாவை எடுத்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் என்னுடைய புரிதல் அந்த இடத்துல. பட் ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு கதை, ரொம்ப சிறப்பான கதை. ரொம்ப சிறப்பான கதை, வருத்தமான கதை, வருத்தப்படுகிற கதை. அப்ப அடுத்தது வந்து மஞ்சுளா சுவாமிநாதன், மனோகரன் சார். இந்த மனோகரன் சார் வந்து இந்த கதை வந்து ரொம்ப துணிச்சலா எதிர்க்காரு. அவரு சொக்கன் சில வார்த்தைகள்லாம் ஆச்சு, என்ன இப்படி எதிர்க்காருன்னு தோணுச்சு படிக்கும்போது. மனோகரன் சார் பத்தி இப்ப மஞ்சுளா சாமி பேசுவாங்க. மனோகரன் சார் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு சில இடங்கள்ல அந்த இதெல்லாம் டச் பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப இதுவானா சொல்லல. ரொம்ப ஆணித்தனமான கருத்துக்கள்லாம் இல்ல சார். ரொம்ப சாதாரணமா வெளி ஓட்டமா தான் சொல்லியிருக்காரு அவரு. இது மனோகரன் சார் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு செட்டப்ல வந்து ஒரு பையன், சிவராமன் ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து கிளாஸ்க்கு போறான். போனா மனோகரன் சார் தான் வந்து சயின்ஸ் டீச்சரா வராரு. மனோகரன் சாரை பார்த்த உடனேவே இவனுக்கு பயமாயிடுது. அது மனோகரன் சார் பயங்கர ஸ்ட்ரிக்ட் சார், எந்த குத்தமுமே சொல்ல முடியாத ஒரு சார். எல்லா பசங்களும் அவரை கண்டா அப்படி சிம்ம சொப்பனும் பசங்களுக்குலாம் அவனை பார்த்தா. சோ இப்போ அந்த சார் வந்து எப்படி வந்து அவரோட இமேஜ் அப்படியே அந்த பையனுக்கு முன்னாடி குறையுது அப்படிங்கிறது தான் அந்த கதையோட மூலக்கரு. அதுதான் அந்த கதையோட மூலக்கரு. நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த பசங்களோட மென்டாலிட்டிலேயே எழுதிட்டு போயிட்டு இருக்காரு மனோகரன் சார். வந்து இந்த பையன் சிவராமன் நல்லா படிக்கிற பையன். ஆனா மனோகரன் சார் வந்து
நல்லா படிக்கிற பசங்கள் கூட 40-50 மார்க் மேல போட மாட்டாரு அவரு. பயங்கர ஸ்ட்ரிக்ட். நீட்டா எழுதணும், நீட்டா வந்து அந்த சயின்ஸ் புக்கு கூட நோட் புக் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு சைடு கட்டம் போட்டது, ஒரு சைடு வந்து வெள்ளத்தாள். இப்பதான் ஞாபகம்லாம் வந்து சார், அது மறந்தே போயிட்டேன் நான். அந்த மாதிரி அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நீங்க டீச்சரா இருந்தீங்களா சார்? நீங்க நிறைய ஸ்கூல் ரிலேட்டடான இது எழுதியிருக்கீங்க போல. சொக்கன் டீச்சரா இருந்ததில்ல. ஓ. அது எழுதுனது வந்து ஜஸ்ட் கல்லூரி முடிச்ச நேரம். அதனால அப்ப இருந்த நினைவுகளே ஸ்கூல் நினைவுகள், மேபி கல்லூரி நினைவுகள் அவங்க மட்டும். ஸ்கூல் நினைவுகள்ல எழுதிட்டீங்க. கரெக்ட். சோ ஏதோ மனோகரன் சார் மாதிரி ஒரு சார் பார்த்திருக்கீங்க நீங்க. இல்லாட்டி 2-3 பேரோட ஒரு கல்மினேஷனா இருக்கும் மனோகரன் சார். நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. சொல்லாம இருக்கதான் நல்லது. மனோகரன் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான சார். மனோகரன் சார் அந்த பையன் வர்ணிக்கிறான், குஸ்தி பைலான் மாதிரி நல்லா ஆஜானு பாகுவா இருக்காரு. கையில பெரம்பு வச்சிருப்பாரு, பெரம்பால போட்டு செம்ம சாத்துவாரு. அதாவது எந்த அளவுக்கு அடிப்பாருன்னா பெரம்பே உடஞ்சு போற அளவுக்கு அடிப்பாரு. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் அடிச்சாலும் பெரிய பிரச்சனை சார். ஸ்கூல்ல எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். இப்ப டீச்சர்ஸ்லாம் வந்து உடனே போய் யூ கேன் ரைஸ் அ கம்ப்ளைண்ட் அண்ட் உடனே வந்து கேன் கெட் இட் சார்ட்டட் அவுட். ஸோ அந்த பையன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயுமே நல்ல மார்க் வாங்குவான். சிவராமன் பையன். அவங்க அப்பா கேட்பாரு, ஏன்டா சயின்ஸ்ல மட்டும் குறையுது உனக்கு அப்படின்னு. சயின்ஸ்ல வந்து இல்ல சார், அப்பா கிட்ட சொல்லுவான், அவர்கிட்ட மார்க்கே வாங்க முடியாது, யாராலையுமே மார்க் வாங்க முடியாது. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இன்ஃபேக்ட் கரெக்டா எழுதின ஆன்சர்ஸ்க்கு கூட 1 மார்க்குக்கு கூட வந்து சம்டைம்ஸ் மார்க் தர மாட்டாரு. நம்ம போய் கெஞ்சணும் அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஸ்ட்ரெயிட் உள்ள சார் அவரு. ஆனா ஒரே ஒரு இடத்துல நீங்க எழுதியிருக்கீங்க இந்த மாதிரி, அந்த சாரை பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி ஒரு சார் ஆகி மற்ற பசங்களெல்லாம் அடிக்கணும்னு அந்த பையன் நினைக்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க ஒரு இடத்துல. பட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ட்ரெயிட் உள்ள சாரை பார்த்தா நம்ம அந்த மாதிரி பசங்களா அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்க மாட்டோம் சார். அது மட்டும் எனக்கு தோணுச்சு எனக்கு. மற்றபடி யா அது அந்த மாதிரி அந்த சாரை பத்தி பில்டப் வந்துட்டே இருக்கு. என்னென்னலாம் பண்ணுவாரு, ஆனா எதுவுமே அந்த சார் என்ன பண்றாருன்னே காட்டவே இல்லை. இவன் மனசுலதான் அது எல்லாமே ஓடுது. சார் இப்படி பண்ணுவாரு, சார் அப்படி பண்ணுவாரு. நம்மளோட பயங்கள் மூலமா தான் நம்ம சாரோட கேரக்டர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து வேற ஒரு பீரியட்ல இவன் ஸ்டாஃப் ரூம்க்கு அனுப்புறாரு சோசியல் சார். ஸோ ஸ்டாஃப் ரூம்க்கு இவன் போகும்போது அங்க ஒரு கிரவுண்டு தாண்டி தான் அவன் ஸ்டாஃப் ரூம்க்கு போகணும். அப்ப போனா மனோகரன் சாரோட பிளேஸ்ல வந்து சயின்ஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு, சயின்ஸ் ஆன்சர் ஷீட்ஸ் இருக்கு. இவர் ஆன்சர் ஷீட்ஸ் பார்த்தோன்னே இந்த பையனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருது. சார் வேற மார்க் வைஸ் தான் எல்லாத்தையும் வச்சிருப்பார், ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து கீழே. கியூரியாசிட்டி வந்து அவன் போய் பார்க்கறான், 34 வாங்கியிருக்கான். ஸோ ஃபெயில் ஆயிட்டான் அவன். ஃபெயில் ஆனோடனே அவனுக்கு பயங்கர பயம். ஏன்னா ஃபெயில் ஆன பசங்களை வந்து மனோகரன் சார் வந்து பெஞ்ச் மேல நிக்க வச்சு காலில் போட்டு பயங்கரமா அடிப்பாராம். அதனால இவன் பயங்கரமா பயந்துட்டு என்ன பண்றான், அந்த அந்த கிளாஸையே அவாய்ட் பண்ணிட்டு அவன் வந்து மைதானத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சுக்கும்போது சாரை பத்தி அவன் இன்னும் சில விஷயங்கள்லாம் நினைச்சுக்கிறான். அவன் சார் வந்து இந்த பையனை வந்து எப்போதுமே ஐயரு அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். வாங்க ஐயரு, உட்காருங்க ஐயருன்னு. அதே மாதிரி என்னடா உங்க ஹிந்து கடவுள்ல கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை கொன்னதை நீங்களாம் செலிப்ரேட் பண்ணீங்களாமே அப்படின்னு ஏகவசனத்துல பேசுவாராம். முருகன் வந்து ஒருத்தன் மண்டைய பொழந்தானாமே அந்த மாதிரி பேசுவாராம். அவர் பெரியார் கட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாம். அந்த ஒரு பயம் கூட இந்த பையனுக்கு, சிவராமனுக்கு வந்து அந்த சார் மேல இருக்கும். சாருமேவே இந்த ஜாதி பேஸ் பண்ணி அந்த பசங்களெல்லாம் ட்ரீட் பண்றது ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் பண்ணியிருக்காரு அவர் அந்த இதுல. அந்த இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த பீரியடும் முடிஞ்சிடுது. அந்த பீரியட்ல சார் என்ன பண்றாரு அதெல்லாம் எதுவுமே எழுதல. ஆனா இவன் தம்பி டக்குன்னு பின்னாடில இருந்து வந்து பாக்குறான், என்னடா இங்க பண்ற அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு அவமானமா இருக்குச்சு, ஒருத்தரை பார்த்து இந்த அளவுக்கு பயந்து நம்ம வந்து ஒளிஞ்சுக்கிறோமே நம்ம. அப்போ வந்து ஹி ஃபீல்ஸ் ஷார்ட்டர். கொஞ்சம் அவமானமா இருக்கு அவன் தம்பிக்கு எதிர்க்க அவனுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே அவன் மறந்துடுறான். யூசுவலி இஸ் a child. அவன் நெக்ஸ்ட் டே வீட்டுல இருக்கான். அவன் அப்பா சொல்றாரு, தேவி தியேட்டர் பக்கத்துல எல்ஐசி பில்டிங் இருக்குடா, அங்க நான் சைக்கிளை வச்சுட்டு வந்துட்டேன், போய் சைக்கிளை மட்டும் போய் எடுத்துட்டு வாங்குறாரு. சைக்கிள் வீட்டு பக்கத்துல இருக்கும் போல எல்ஐசி பில்டிங்கும் தேவி தியேட்டரும். நீ உடனே சாவி எடுத்துக்கிட்டு போறான். தேவி தியேட்டர்ல அப்போ வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் போட்டிருக்காங்க. ஸோ அது மலையாள ஃபிலிம், ப்ளூ ஃபிலிம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது வந்து அதோடைய விவரிப்பும் நல்லா இருந்தது. அதாவது அது ஒரு ப்ளூ ஃபிலிம் அப்படின்னு எழுதாத மலையாள படம், ரொம்ப அசிங்கமான படங்கள் இருக்கு, அந்த போஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியோட மேலகம் வந்து கருப்பா வந்து இது பண்ணியிருக்காங்க.
அங்க நிக்கிறவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. இந்த படத்தெல்லாம் போய் யாராவது தியேட்டர்ல போய் பார்ப்பாங்களான்னு. அந்த டிஸ்கிரிப்ஷனுமே நல்லா இருக்குது. ஒரு ப்ளூ ஃபிலிம் அப்படிங்கிறது. அந்த அங்க அந்த ப்ளூ ஃபிலிம் பாக்குற இடத்துல இவன் வந்து அங்க லைன்ல நிக்கிற மக்கள்லாம் பார்த்தா எனக்கு ஒரே அருவருப்பா இருக்கு இந்த குட்டி பையனுக்கு. அவன் அப்படியே அதை பார்த்துட்டே போறான். பார்த்தா மனோகரன் சாரும் நின்னுட்டு இருக்காரு அங்க அந்த லைன்ல டிக்கெட் வாங்கி ப்ளூ ஃபிலிம் பாக்குறதுக்கு. அவனுக்கு டக்குன்னு மனோகரன் சாரோட இம்ப்ரெஷன் அப்படியே குறைஞ்சிடுது. அவன் வந்து மனோகரன் சார் தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பாக்குறான் அவன் உத்து. மனோகரன் சார் தான். அவருமே ரொம்ப எம்பாரஸ் ஆகி என்னெல்லாமோ ட்ரை பண்றாரு அந்த பையன்கிட்ட டக் பண்ணிக்கிறதுக்கு. அவரால் முடியல. அவர் தலையை குனிஞ்சு இருக்காரு. அப்போ வந்து அவன் மனசுல அந்த மனோகரன் சார் வந்து பல மடங்கு வந்து கூனி குறுகி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. ரொம்ப சிம்பிளான கதை, இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். தேங்க்யூ சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். அழகிய சிங்கர் சார். ஓகே, நன்றி நன்றி. அடுத்தது மறு சுழற்சி பேர்ல ஒரு கதை. அது விஜயலட்சுமி கண்ணன் பேசுவாங்க. விஜயலட்சுமி கண்ணன் மறு சுழற்சி. அன்மோட் பேர் பேசுங்க. அன்மோட் மூட்ல இருக்கு. வாங்க. வணக்கம் சார், கேக்குதா? வணக்கம் வணக்கம். கேக்குது. கேளுங்க. எல்லாருக்கும் கேக்குதா சார்? வணக்கம். எல்லாருக்கும் கேக்குறது. நீங்க மாட்டு பேசிட்டே இருங்க. சரி, ஓகே. வணக்கம். சொக்கன் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். நான் விஜயலட்சுமி கண்ணன். நான் சிறுகதைகள், கவிதைகள்லாம் எழுதுவேன் சின்ன வயசுல இருந்தே. அதனால இந்த கதைகள்ல ஒரு ஆர்வம் எப்பவுமே. இவர் சொக்கன் அவர்கள் எழுதிய கதை வந்து 2003 ஒரு பச்சை பார்க்க பேனாங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து இந்த கதை மறு சுழற்சிங்கிற கதையை தான் இப்ப நான் படிச்சுட்டு அதை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி, எனக்கு தெரிந்த அளவுக்கும் புரிந்த அளவுக்கும் நான் அதை விமர்சிக்கிறேன், அந்த கதையை சொல்றேன். தவறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், சரியா இருந்தானாக்கா பாராட்டுங்கள். இந்த கதை வந்து எப்படின்னா, ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு சின்ன விஷயம். ஆனா அது ரிலேட்டட் டு அ வெரி பிக், ஒரு பெரிய என்ன சொல்றது, சமூக சூழலை பொறுத்து இருக்கு. இந்த 2000க்கு மேல ஒரு என்வாயரன்மெண்டல் ஈக்கோலாஜிக்கல் பத்தி ரொம்ப வந்துட்டு இருந்தது ஒரு சமாச்சாரம். எல்லாரும் இந்த பசுமை இயக்கத்தை பத்தியும் மரங்களை வெட்டக்கூடாதுங்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்வாயரன்மெண்டலிஸ்ட் நிறைய பேர் அதுல ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் இந்த கதை வந்து இருக்குன்னு என்னுடைய ஒரு அனுமானம். சரியா இருக்கலாம், பட் கதை அது சம்பந்தம் தான். சார் வந்து தன்னிலையிலேயே எழுதுறாரு இந்த கதையை. தான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், அவரே இருந்து கதாநாயகன் இந்த கதையை அனுபவிச்சு பேசிட்டே வராரு. இதுல எப்படின்னா, ஒரு கிராமமும் இல்லை, ஒரு கிராமம், ஆனா வந்து அது நகரத்துக்கு ரொம்ப தூரமும் இல்லை, ரொம்ப கிட்டவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல இவர் வேலை செய்யற கம்பெனி ஒரு உற்பத்தி சாலை பண்ணிருக்காங்க தயாரிப்பு பண்றதுக்கு. அது எல்லாமே இந்த உதிரி பாகங்கள், சின்ன விஷயத்துல இருந்து தீப்பெட்டி குச்சில இருந்து பிளாஸ்டிக் மூவன வர உதிரி பாகங்கள் எல்லாமே தயார் பண்ணி அதை மேட் இன் ஃபாரின் கண்ட்ரிங்கிற மாதிரி நம்ம வெளிநாட்டுல சரக்கு உற்பத்தி பண்ணி இங்க விற்கிற மாதிரி ஒரு போலித்தனமான கம்பெனியா இருக்குமோன்னு கூட அவர் நினைக்கிறார். அவருக்கு வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆபீஸ் இருக்கிறவங்க, சபாபதினு ஒருத்தர், பார்த்தசாரதி சார் ஒருத்தர், அப்புறம் எதிர் சீட்டு கோபால் ஒருத்தர், அக்கௌண்டன்ட், இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க அந்த கதைக்குள்ள. அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு இது சொல்லி இந்த கதை வந்து சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல வந்து ஒரு புது மேனேஜர் ஜெகநாதன் சொல்லி ஒருத்தர அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால அவர் ஒரு முதல் நாள் மீட்டிங்லயே சொல்றாரு, இந்த கம்பெனியில நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, நிறைய புது புது விஷயங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்றாரு. அந்த தொழில் பண்றவங்க, வேலையில இருக்கிறவங்களும் அதை பார்த்து கேட்டுக்கிறாங்க. ஆனா அப்போ வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டே, ஒரு நாளைக்கு அவர் என்ன சொல்றார், எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு அச்சடிச்சு கொடுக்கப்படும் அப்படின்னு. இந்த விசிட்டிங் கார்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு அட்டை, ஒரு அடையாள அட்டை. அதுக்கு இவ்வளவு பெரிய இதுவா, எதுக்காக இந்த அடையாள அட்டை, நமக்கு எதுக்கு இதெல்லாம் இந்த ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு
அடையாள அட்டை அளவுக்கு என்ன விலாசம் தெரியறதுல, விலாசம் என்ன வாயால சொன்னா தெரியாதா, இது என்ன பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு பல பேர் ஆபீஸ்க்குள்ள பல விதமா பேசிக்கிறாங்க. இது ஒரு 120 கிராமம் சேர்ந்த ஒரு ஊரு, அதை தாண்டியும் உலகம் இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது அங்க. ஆனா இந்த தொழிலாளர்கள் கிட்ட இந்த சமாச்சாரம் இன்னும் போய் சேரல, சேர்ந்தா அவங்க இன்னும் பெரிய பாடாப்படுத்துவாங்களேன்னு நினைச்சுக்கிறாரு அந்த கதாபாத்திரம். அப்புறம் அந்த சபாபதினு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றாரு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள், எதுக்காக இந்த இதெல்லாம் பண்றாரு இந்த மேனேஜரு, ஏதோ வச்சுட்டு மனசுல வச்சுட்டு தான் பேசுறாரு இவரு, இவர் பண்ண கூத்துதான் இதெல்லாம். அப்புறம் இந்த அந்த விசிட்டிங் கார்டை பத்தி ஆராய்ச்சி, அதுக்கு ஒருத்தர் போய், அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் போய் அந்த அது ஹோல்டு அந்த பர்ஸ் மாதிரி ஒண்ணு கிடைக்கும்ல, இந்த விசிட்டிங் கார்டு ஆல்பம் வச்சுக்கிறதுக்கு, அது மாதிரி ஒரு பர்ஸ், அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து வாங்குறதுக்காக உத்தேசம் பண்ணாங்க. அது வேணுமா வேண்டாமா, எதுக்காக இது இது ஒரு ரொம்ப ரொம்ப சர்ச்சைபூர்வமா இருந்தது அந்த டயத்துல. அப்புறம் வாங்கலாம் தீர்மானம் பண்ணும்போது, சரி அந்த அந்த அட்டை வரட்டும், வந்த பிறகு எல்லாருமா சேர்ந்து வாங்கினா கொஞ்சம் காசு எக்கனாமிக்கலா இருக்கும், சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அது கொஞ்ச நாளைக்கு மாத்தி வச்சாங்க. அப்புறம் அந்த அட்டை ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்தது. வந்து சேர்ந்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முகம் சுழிச்சு போயிடுச்சு. என்னடா இது, எதிர்பார்த்தது ஒண்ணு வந்தது ஒண்ணு, ஒரே சாணி கலர்ல ஒரு பேப்பர், இத போய் விலாசம் போட்டு அடிக்கிற அளவுக்கு என்ன இருக்குதுல்ல. ஏன்னா நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருடைய விலாசங்களும் பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் குடிச்சா எல்லாரும் ரொம்ப பெரிய ஒரு கற்பனையிலேயே இருந்தாங்க. பிரமாதமான ஒரு அட்டை நமக்கு வரப்போறது, அது நம்ம வச்சுட்டா நமக்கு எல்லா பல விதமான நன்மைகள் கிடைக்கும், பதவி உயர்வு, பணம், அந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறோம்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. இது வந்தோன்னா சுத்தமா ஏமாற்றம். ஒரே சாணி கலர்ல ஒரு அச்சடிச்சதெல்லாம் நல்லா இல்லாம, அது ஒரு அந்த பேப்பரே நல்லா இல்லாத மாதிரி அவங்களுக்கு. எல்லாருமா தீர்மானம் பண்றாங்க, இதை போய் மேனேஜர், இதை போய் சொல்லணும் அந்த மேனேஜர்கிட்ட, என்ன இது அப்படின்னு சொல்லி எல்லாருமா படையெடுத்து புடசூட போறாங்க. போய் சொன்னோன்னா அவரு இவளை எதிர்பார்த்து இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இல்ல சார் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த அட்டை, இது என்ன விசிட்டிங் கார்டு சார், தான் தேவை நல்லாவே இல்லையே, ஏதோ வரும்போது வழியில சாணியில விழுந்த மாதிரி அதை எடுத்து பொறுக்கி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து நல்லா தானே இருக்கு, அழகா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். அப்ப இவர் சொல்றாரு, இவங்க எல்லாரும் சொல்றாங்க, இல்ல சார் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இதை நாங்க எங்களுக்கு தேவையில்லை சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கையில சைஸ் எல்லாம் வச்சு பாக்குறாங்க. கலர் சாணி கலரா இருக்கு சார், ஒண்ணுமே தேவையில்லாத விஷயங்கள்லாம் இதெல்லாம் போய் இருக்கு சார், எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்ற, எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி இதுக்கு எதிர்ப்புங்கன்ட்டு, ஆனா நான் தான் இது வேணும்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் இருக்கு, ஒரு கதை இருக்கு இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றேன். அப்ப இவங்க கேக்குறாங்க, என்ன சார் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இதுக்கு பின்னாடி என்ன சார் கதை இருக்கு, எது என்ன அவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவர் சொல்ற, இதெல்லாம் வெளிநாட்டுல வந்து எப்போ ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி பேப்பரை யூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி அட்டை யூஸ் பண்றதுக்கு, நம்ம தான் ரொம்ப பின்தங்கி இருக்கோம். என்ன காரணம்னா நமக்கு இன்னும் அதனுடைய விஷயம் புரிப்படலை, அதனாலதான். இப்ப சாதாரணமா ஒரு காகிதம் தயாரிப்புன்னா எப்படி பல மரங்களை வெட்டி அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து காகிதம் தயாரிக்க எடுக்கிறோம். இது அப்படி இல்லை, இது மறுசுழற்சி இல்லை, ஏற்கனவே பண்ணின காகிதங்களை திரும்பவும் அரைச்சு அதுல இருந்து பண்றோம் காகிதம். இது அட்டை கலர் வேணா கொஞ்சம் மங்களா இருக்குமே தவிர அதுல எந்த குவாலிட்டிலையும் கிடையாது, ஸ்ட்ராங்கா இருக்கும், நீங்க கிழிச்சு பார்த்தா கூட கிழிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இவங்களுக்கு ஒண்ணும் பேச முடியல, திரும்ப வந்து உட்காந்துடுறாங்க எல்லாருமா சேர்ந்து. அப்புறம் ஒரு நாள் அப்புறம் சொல்ற, இல்லப்பா இதுல ஏதோ இருக்கு வம்பு, இந்த மேனேஜர் பண்ற கூத்துதான், இது ஏதோ சொந்தக்கார யாரும் வச்சிருப்பான் போல இருக்கு மில்லு, அதனால அதுல காசு பண்றதுக்கு அவன் பண்றான், இதை கொண்டு வந்து இங்க கொடுத்து நம்ம தலையில வச்சு கட்டுறதுக்கு நம்ம போய் முதலாளிகிட்ட சொல்லுவோம் அப்படின்னு முதலாளிகிட்ட போய் சொல்றதுக்கு போறாங்க. முதலாளிகிட்ட போய் சொல்லிடலான்னு. அப்போ வந்து நீயும் இவர்கிட்ட இந்த கதாநாயகன் ஆசிரியர்கிட்ட சபாபதி சொல்றாரு, என்ன நாங்க எப்ப போனாலும் நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற, நீ மட்டும் எதுவும் சொல்றது இல்ல, எப்போ பின்னாடியோ அப்படியே நிக்கிற அப்படின்னு சொன்ன. இவருக்கு வந்து ஒரு
ஒரு தோன்றது, எதுக்கு இல்லடா நான் வரல சபாபதி, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, நான் இதை வந்து பேசுறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீ எப்பவுமே அப்படி பண்ற? இல்ல எனக்கு என்னமோ இது நல்ல விஷயமா தான் தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பசுமையை பத்தி அவர் பேசுறாரு. நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. பசுமைக்காக காக்கிறதுக்காக பண்ற என்வரான்மெண்டல், அதனால நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அதை. சரின்னு சொல்லி அந்த அட்டையை எடுத்து அவர்கிட்ட காமிச்சிட்டு, நான் கிளம்புறேன்ப்பா, என் பையன் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பான் அந்த அட்டையை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இதுதான் இந்த கதை. கதையில வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனா அதனுடைய தாக்கம் பெரிய இது. ஏன்னா அந்த காலத்துல இந்த கிராம மக்களுக்கு எல்லாம் இந்த என்வாரன்மெண்ட் பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது. அவர் இருந்த அந்த நிறைய கதைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா அது ரொம்ப அதனுடைய இம்பார்ட்டன்ஸை காமிச்சு எழுதியிருக்காரு. இப்போ இவங்க எல்லாம் 2 பேர் படிச்சாங்களே அந்த கதைகள்லாம் கூட அந்த மாதிரிதான். சின்ன டாபிக், ஒரு கத்திரி, ஒரு பேனா, ஒரு பேப்பர், ஆனா அது எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்றது, அதனால சமுதாயத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது, சமூகத்துக்கு எவ்வளவு நன்மை செய்யறது, அது எப்படி செய்ய வைக்கலாம், இப்படிலாம் ரொம்ப அழகா கோத்து எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த பேச வச்சதுக்கு அழகசிங்க சாருக்கும், சொக்கன் அவர்கள் எழுதினதுனால எனக்கு படிக்க முடிஞ்சதுனால அவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். நன்றி. நன்றி நன்றி. அடுத்தது வந்து பேராசிரியர் ராமச்சந்திரன் அடையாளம்ங்கிற கதையை எடுத்து பேசுவார். ராமச்சந்திரன், பேராசிரியர் ராமச்சந்திரன் வந்துட்டார். ராமச்சந்திரன் என்னாச்சு? ராமச்சந்திரன் சரி, அடுத்தது நிராகரிப்பவன் அப்படிங்கிற கதையை எடுத்து ரேவதி பாலு பேசுவாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் சொல்லலாம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் நிறைய வருடங்களாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதனால சொக்கன் சாரோட கதைகள் கட்டுரைகள்லாம் நிறையவே படிச்சிருக்கேன். நான் கல்கியில எல்லாம் ரொம்ப நிறைய வரும். அவர் ரொம்ப பிரபலமான எழுத்தாளர். அவரோட கதையை வந்து சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிராகரிப்பாளன்கிறது வந்து அது ஒரு எழுத்தாளர், பத்திரிகை, அது சம்பந்தப்பட்ட கதை வேற. அழகிய சிங்கர் சார் அதுக்காக தான் எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இந்த கதை ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல சுவாரஸ்யமா இருந்தது. ஒரு 10வது மட்டும் படிச்ச ஒருத்தனுக்கு வந்து பத்திரிகை ஆபீஸ்ல வேலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டின்னு போறார், அவனோட மாமா கூட்டின்னு போறார். அவன் யோசிக்கிறான், 10வது படிச்சவனுக்கு பத்திரிகை ஆபீஸ்ல என்ன வேலை, டீ வாங்க விட்டுருவாங்களோ, டேபிள் துடைக்க விட்டுருவாங்களோ அப்படிலாம் யோசிச்சுட்டே போறான். என்ன மாதிரி வேலை கொடுப்பாங்கன்னு தெரியலையே, இது கொஞ்சம் கூட படிச்சிருக்கலாமோ நம்ம, பத்திரிகை ஆபீஸ்ங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுட்டே போறான். அவன் போனோன்னு கிட்டத்தட்ட அவன் நினைக்கிற மாதிரி தான், ஆனா வேற விதமா. டீ எல்லாம் கிடையாது. ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து கத்தையா பேப்பரை வந்து மாத்தணும். ஒரு பெரிய அறையில வந்து நிறைய உதவி ஆசிரியர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அங்க வர கதை, கட்டுரை, கவிதை எல்லாத்தையும் வந்து அவங்க முதல்ல வந்து படிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஆசிரியர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அது அச்சுக்கு போகணும். ஸோ முதல் ஜாப் வந்து இவங்களோடது தான். இவங்க வந்து ஒருத்தர் படிச்சுட்டு கொடுத்தாங்கன்னா அங்கேருந்து அடுத்த டேபிளுக்கு நகர்த்தி கொடுக்கணும், அடுத்த டேபிளுக்கு நகர்த்தி கொடுக்கணும். அது மாதிரி இந்த பத்திரிகைக்கு எழுதுறதெல்லாம் நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பக்கம் தான் எழுத சொல்லுவாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் கையில தான் எழுதியிருக்கோம். ஒரு பக்கம் தான் எழுத சொல்லுவாங்க, அடுத்த பக்கத்தை விட சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அவங்க திருத்தங்கள்லாம் பண்றதுக்கு. இந்த உதவி ஆசிரியர்கள்லாம் நிறைய திருத்தங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுல திருத்தெல்லாம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், அவங்க எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே இவன் பக்கத்துல வந்து ஏசி ரூம்ல வந்து ஆசிரியர் உட்காந்துட்டு இருப்பார். நேரா அவர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கணும். கொடுத்துட்டு சரி நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு நிமிஷம் இருந்து வாங்கிட்டு போயிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர். அவர் வந்து ரொம்ப பெருசா ஒண்ணும் பாக்குற மாதிரி இருக்காது, அலட்சியமா அப்படி திருப்புற மாதிரி இருக்கவன. உதவி ஆசிரியருக்கு மேலே இவருக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பான் இவன். நினைச்சுட்டே வந்து அதை எடுத்துன்னு வருவான். எடுத்துன்னு வந்தவொடனே அதுக்கு அடுத்த வேலை என்னன்னா அச்சகத்துக்கு ஓடணும். அச்சகம் வந்து அந்த கட்டடத்தோட பின்பக்கத்திலேயே இருக்கு. அங்க ஒரு மண்ணெண்ணெய் வாசனை வந்துட்டே இருக்கும். ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க, அவரை பார்த்தா தூங்கி விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவன் வந்து ரொம்ப அலட்சியமா பார்ப்பார். இவன் அவர்கிட்ட கொடுத்தாதான் வந்து நேர கடைசி ஸ்டேஜ் அது அச்சுக்கு வந்துடும் பத்திரிகை. அந்த மாதிரி அவர் பார்த்தாலே அவனுக்கு என்னமோ மனசுக்கு பிடிக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான்னு நினைச்சுட்டே வர்றாரு. ஆனா எல்லாரும் சொல்ற, அவரால் தான் வெள்ளிக்கிழமை இந்த பத்திரிகை வருது, அவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. அவருக்கு அவனுக்கு அதெல்லாம் புரியல. ஆனா வந்து விடுறான். பத்திரிகை வந்தோடனே என்ன பண்ற, எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரதி கொடுப்பாங்களாம் படிக்கிறதுக்கு. இவன் வந்து அதுல வந்து ஒரு பக்க கதை, சினிமா செய்தி, அது மாதிரி ஏதோ படிப்பான். மற்றபடிக்கு அவனுக்கு வேற ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
ஆனா அப்புறமா அந்த சந்தாதாரர்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒண்ணா வந்து புத்தகத்தை வந்து உரையில போட்டு முகவரி எழுதி அனுப்பணும். அதெல்லாம் இவன் டேபிளுக்கு வந்துடும், அந்த வேலையெல்லாம் இவனுக்கு வந்துடும். வந்த உடனே சில சமயம் வந்து அந்த இதெல்லாம் ஃபிலிம் கேமரா ரோல்லாம் கொண்டு போய் பக்கத்து ஸ்டூடியோல போய் பிரிண்ட் பண்ணிட்டு வரணும். அது மாதிரி இவனுக்கு ஒரு தொடர்ந்து வேலை ஒண்ணு இருந்துட்டே இருக்கும் அவனுக்கு. கொஞ்சம் கூட ஒரு இதே இருக்காது, இடைவெளியே இருக்காது, அது மாதிரி இருக்கும். சந்தாதாரர்களுக்கெல்லாம் முகவரி எழுதி அது மாதிரி அனுப்பணும். அதெல்லாம் தாண்டி என்ன வேலைன்னா, அந்த நிராகரிக்கப்பட்ட கதைகள்லாம் இருக்கு இல்லையா, திருப்பி அனுப்புற கதை, அந்த செட்டு ஃபுல்லா இவனோட மேஜைக்கு வந்துடும். அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஆயிரக்கணக்கில் வந்து ஒரு துண்டு காகிதம் அச்சடிச்சு வச்சிருப்பாங்க. கதை, கவிதை, கட்டுரை, துணுக்கு எல்லாம். இது வந்து அன்புடி, நீங்க அனுப்பிய கதை, கவிதை, கட்டுரை வந்து புகைப்படம் பிரசுரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது உங்கள் திறமையை பற்றிய விமர்சனமாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கல ஆசிரியரோட கழித்திருக்கோம். அந்த பிரிண்டட் அந்த சின்ன துண்டு சீட்டை வச்சு ஒரு வரைக்குள்ள போட்டு அந்த திருப்பி அனுப்புற கதையை வச்சு எத்தனை தபால் தலையோ அதை வச்சு ஒட்டி அனுப்பணும். அது வந்து ஒரு பெரிய வேலை, கட்டுக்கட்டா வரும் அவனுக்கு, டெய்லி வரும். அதை வந்து பண்ணணும். அவனுக்கு ஒரே சலிப்பா இருக்கு. இந்த டிசம்பர் மாசம் ஆனா ஒரு இது வேற வச்சிருவாங்களாம், சிறுகதை போட்டி. அப்போ வந்து 100 கணக்கில் வந்து கதைகள்லாம் நிராகரிக்கப்படுமா, அதெல்லாம் எழுதணும். அவனுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டுறது. ஒரு நாள் இப்படி பார்த்துட்டே இருக்கச்சு, ஒரு கதையில வந்து இவனோட பேர் வருது. ஆனா நம்ம பேரை தலைப்பா வச்சு ஒரு கதை எழுதியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்துல வந்து சும்மா படிச்சு பாக்குறான். பார்த்தா அது ஒண்ணும் பெருசா ஒன்றும் இல்லை, சப்புன்னு தான் முடியறது. இருந்தா கூட கதாநாயகனுக்கு அவன் பேர் இருந்ததுனால அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கிறது. அந்த கதையை திருப்பி அனுப்பாம என்ன பண்றான், வீட்டுல கொண்டு போய் வச்சுடுறான். அப்புறம் என்ன பண்றான், ஒரு ஒரு கதையா படிச்சு படிச்சு பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த நிராகரிக்கப்பட்ட கதையெல்லாம் படிக்கிற சுவாரஸ்யம் அவனுக்கு ஜாஸ்தி ஆயிடுறது. எல்லாத்தையும் திருப்பி அனுப்புறதுக்கு முன்னாடி இவன் ஒரு தடவை படிச்சுடுறான். படிக்கிறச்சு இது ஏன் திருப்பி அனுப்புறாங்க, ஒருவேளை வந்து ஆங்கில வார்த்தைகள் நிறைய இருக்கா, வசனங்கள்லாம் அலுப்பு தட்டுறதா என்ன சொல்லிட்டு இவன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அடாடா, நம்மளுக்கே நல்ல ஒரு புலமை வந்துருது இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே பாராட்டிக்கிறான். அப்ப என்ன ஆகுது, அந்த ரொம்ப பிடிச்சு போய் என்ன பண்றான், அலுவலகத்துல பண்ணாம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறான். அந்த கதையெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல உட்காந்து ராப்பகலா படிக்கிறான். படிச்சுட்டு காத்தால அலுவலகம் வர வழியில உரையில போட்டு அதுங்களை எல்லாம் அந்த கதையெல்லாம் திருப்பி அனுப்புறான். அந்த மாதிரி இவன் இப்படி எல்லாம் பண்றத பார்த்து அம்மா பயந்து போயிடுறா. ராப்பகலா நீ என்னென்னமோ பண்றியடா, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் நீ சரிப்படுவ அப்படிங்கிற. எனக்கு சம்பளமே சரியில்லைம்மா, என் சம்பளத்துக்கு யாரு என்ன கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிறா. இரு புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்து சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம். 10வது தான் படிச்சிருக்காள் அந்த பொண்ணு, ஏதோ தையல் வேலை தெரியுமா, ரொம்ப ஏழ்மையா, சரி பரவாயில்ல பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நாளைக்கு நம்ம சாயந்தரம் பொண்ணு பார்க்க போல, நீ அலுவலகத்துலேருந்து சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. இவன் பஸ்ல ஏறுறான், அலுவலகம் போற பஸ்ல. ஒரே கற்பனை அந்த பொண்ணை பத்தி. எப்படி இருப்பா, நல்ல சிகப்பா இருப்பாளா, அழகா இருப்பாளா, தலைமுடி வந்து அருவி மாதிரி வந்து ஒரு கத்தை மட்டும் நெத்தியில வந்து விழுமா, அப்படிலாம் ஒரு கற்பனை. ஏன்னா ஒரு காதல் கதை இப்பதான் நிராகரிக்கப்பட்ட ஒரு கதையில வந்து ஒரு காதல் ஜோடி, நிறைவேறாத காதல் ஜோடி ஒருத்தரை பார்த்துக்காமே காதலிக்கிறாங்க. அதெல்லாம் அவன் மனசுல ஓடுறது. அதெல்லாம் நினைச்சுட்டே போறான் ஆபீஸ்க்கு. சரி வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பணுமே பொண்ணு பாக்குறதுக்கு, 4 மணிக்கு கிளம்புறான். கிளம்புற நேரத்துல ஒரு போன் வருது. உனக்கு தான் போன் உடனே எனக்கு யார் போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்தேகமா எடுக்கிறான். அப்ப வந்து நான் தாங்க பேசுறேன் அப்படிங்கிறது. நான் தான் யாரு அப்படிங்கிறேன், என் பேர் தேவி அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு ஞாபகம் இருந்தான் அவங்க அம்மா சொன்னது, தேவின்னு ஒரு பொண்ணை தான் நம்ம இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க என்ன பெண் பார்க்க வரதா இருக்கே அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா சொல்லுங்க அப்படிங்கிறான். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க, தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறான். சரி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறான். நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வராதீங்க அப்படிங்கிறான். உடனே அவன் மனசுல ஓடுறது, ஓஹோ ஏதோ ஒரு காதல் விஷயம் இருக்கு போல இருக்கு. புரோக்கர் வந்து நைஸா நம்ம தலையில கட்ட பாக்குறாரு இந்த பொண்ணை, அதை வந்து தெரிஞ்சுக்காம பண்றாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஓடுறது. அவன் வந்து என்னன்னு சொல்லாம பேசாம இருக்கான். அப்ப அவ சொல்றான், தயவுசெய்து வராதீங்கன்னு திருப்பி சொல்றான், கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க அப்படிங்கிற. அதான் சொன்னேனேங்க நீங்க வர வேண்டான்னு, வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தாங்க மிச்சம். நீங்க என்னை பத்தி என்னெல்லாம் கற்பனை பண்றீங்களோ தெரியாது. நான் பாக்குறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பேன், கண்ணம் ஃபுல்லா பருவா இருக்கும், பள்ளம் எல்லாம் இருக்கும், அப்புறம் முன்பல் 2 எடுப்பா இருக்கும், இப்பதான் கிளிப்பு போட்டுன்னு இருக்கேன், காலில் சின்ன வயசுல அடிபட்டு சாஞ்சு சாஞ்சு நடப்பேன். மொத்தத்துல எந்த ஆம்பளைக்கும் என்னை பார்த்தா கூட பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களான்னு இவன் கேட்கறான். ஆமாங்க இதுக்கெல்லாம் சாட்சியே இருக்குங்கிறான். என்ன சாட்சின்னா 18 பேர் இவளை நிராகரிச்சிருக்காங்க இது வரைக்கும் பார்த்துட்டு. நான் வந்து எங்க அப்பா அம்மாட்ட வந்து விட்டுடுங்க என்ன இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், அவங்க கேட்கவே மாட்டாங்கிறாங்க. இப்ப 19 உங்களை கூப்பிடுறாங்க, அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து நீங்க வந்து, நீங்க என்னை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டானே நான் வந்து தற்கொலை பண்ணிட்டு நான் செத்து போயிடுவேன், அதனால நீங்க வரவே வேண்டாம் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அழவே ஆரம்பிச்சுடுறான் அந்த பொண்ணு, வரவே வராதீங்க,
இன்னும் 19வது ஒரு ஆள் என்னை நிராகரிச்சா என்னால தாங்கவே முடியாது, ஏற்கனவே 18 பேர் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அவன் கையில என்ன இருக்கு? நிராகரிக்கப்பட்ட கதைகள் தானே இருக்கு எல்லாம் கையில. ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு நான் உங்களை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ரொம்ப இவங்க இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ரொம்ப எளிமைதான். ஆனா அந்த தாக்கம் வந்து பளீர்னு நம்மள அடிக்கிறது. நிராகரிப்புங்கிறது வந்து அப்படியே விடணும்னு அவசியம் இல்லைல்ல. நிராகரிக்கப்பட்ட இதுக்கு வந்து நம்ம ஏதாவது புத்துயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல அருமையா இருந்தது சார். இதுல வந்து நான் வந்து 80களோட பிற்பகுதியிலேருந்து எழுதுறேங்கிறதுனால நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த காலத்துல விகடனுக்கெல்லாம் வந்து கதையை எழுதி அனுப்பும்போது கையில தான் எழுதி அனுப்புவோம். நம்ம வந்து எவ்வளவு தபால் தலை ஒட்டி அனுப்புறோமோ அத்தனை தபால் தலை உள்ளுக்குள்ள வைக்கணும். வச்சுட்டு அனுப்பினேன்னா அவங்க திருப்பி அனுப்புறதா இருந்தானே அது அவங்களுக்கு அந்த தபால் தலை உபயோகமா இருக்கும். இதே மாதிரி ஒரு துண்டிச்சீட்டு இது வந்து எங்களால பிரசுரிக்க முடியல. நீங்க வந்து இதை உங்க கதையை பத்தின விமர்சனமா எடுத்துக்க வேண்டாம், தொடர்ந்து எழுதி அனுப்புங்கள். அந்த மாதிரி விகடன்ல இருந்து ஒண்ணு வருதே, அந்த ஆரம்ப காலகட்டத்துல என்னமோ விகடன்ல பிரசுரமான மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விகடன்ல இருந்து வருது, கையெழுத்து போட்டு வருது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆரம்ப காலத்துல சொல்றேன். அதுக்கப்புறம் விகடன்ல நிறைய பிரசுரமா இருக்கு, அது வேற விஷயம். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு எழுத்தாளருக்கு வந்து அந்த மாதிரி, ஏன்னா எல்லா பத்திரிகையிலயும் அப்படி மாதிரி வச்சு அனுப்புறது இல்ல சார். இது எனக்கு தெரிஞ்சு விகடன்ல தான் அந்த மாதிரி அனுப்பிச்சாங்க. மிச்சதெல்லாம் திரும்பி வரும், நம்ம தபால்ல வச்சா திரும்பி வரும். ஆனா எந்த குறிப்பும் இருக்காது, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா திரும்பி வந்துடும். அந்த மாதிரி அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த கதை. ரொம்ப அருமையான கதை சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சொக்கன் சாருக்கும் நன்றி, அழகி சிங்கருக்கும் நன்றி. நன்றி. இந்த இந்த விஷயத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது அஸ்வாமித்திரன் ஒரு என்கிட்ட பேசும்போது ஒரு தடவை ஒன்று சொல்லியிருக்காரு. அவருடைய கதைகள் சுதேச மித்திரனால ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஸ்டாம்ப் வைக்காம அனுப்பியிருப்பாரு. அப்ப அந்த சுதேச மித்திரன் ஆபீஸ்க்கு போய் அந்த கதைகள்லாம் வேணுமே அப்படின்னு கேட்பாரு அவரு. நீங்க நாங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க போய் உங்க கதைகளை தேடி எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் அந்த இடத்துக்கு போய் தேடினா அவருக்கு கதைகளே கிடைக்காது. ஆனா அவர் பேரு தியாகராஜன்ங்கிற பேர்ல எழுதியிருப்பாரு. தியாகராஜன்ங்கிற பேர்ல நிறைய கதைகள் இருக்கும், ஆனா அவர் கதை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அசாமித்திர வேடிக்கை சொல்லுவாரு. இப்ப அடுத்தது நம்ம வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டார். அவர் வந்து அடையாளம்ங்கிற கதையை பத்தி பேசுவார். ராமச்சந்திரன். வணக்கம் வணக்கம் ஐயா. தாமதத்துக்கு மன்னிக்கணும். ரொம்ப ஒரு அருமையான கதை தான். அடையாளம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எதை அடையாளமாக நாம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதான் அந்த கதையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன். பேங்க்ல மேனேஜரா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், அந்த பேங்க்ல வாட்ச்மேனா இருக்கக்கூடிய பலனின்ற ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு. அவனுக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டம். காலையில் வந்து வேலைக்கு வந்ததுலேருந்து ஒரே அழுக, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மேனேஜர் வந்து காரை பார்க் பண்ணிட்டு பேங்க்கில் போகும்போதெல்லாம் இந்த இந்த வாட்ச்மேன் அழுதுகிட்டே இருக்கிறது அவர் ஒரு டிஸ்டர்பாக இருக்குது. சரி, என்ன ஒரு அழுது இவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் அந்த செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிலிட்ரியில் ரிட்டையர் ஆனவங்க, இல்லை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், நல்லா ஜைஜாண்டிக்காக இருக்கணும், மீசையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு பார்த்தா ஒரு செக்யூரிட்டினா ஒரு பயம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கணும். அப்படிப்பட்ட தோற்றத்தை கொண்டு வந்து அந்த பழனின்ற ஒருத்தர், ஆனால் ஒரு குழந்தை மாதிரி அழுகிறாரு. இது அவனுக்கு வந்து ஏன்னா ரொம்ப காலமாக அவன் வேலை செய்கிறாரு. இது வரைக்கும் அந்த மேனேஜர் வந்து இப்படி ஒரு வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு, ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறாருன்னு பொருட்படுத்துனதே கிடையாது. ஆனால் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே யாராது அப்படின்னு சொல்லிட்டு பொருட்படுத்திட்டு அவனை அந்த அந்த இதை பேட்சை பார்த்தோன்னே பழனின்னு போட்டுருக்குது. ஏன் பழனி இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போதே அவருக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, இத்தனை வருஷமா இந்த மனுஷன் நமக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இது வரைக்கும் அவன் பேரை கூட நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறோமே, என்ன ஒரு மனுஷ வாழ்க்கை அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உறுத்தல் ஏற்படும். அதுக்கப்புறம் சரி என்ன ஏன் இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கிறீங்க, ஆம்பளையால் அழக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சார் பரவாயில்ல சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை சொல்ல விரும்பாம விட்டுருவான். இவருக்கு அந்த ஈகோ வந்துடும். ஏன்னா நம்ம இவ்வளோ கேட்குறோம், அதை சொல்ல மாட்டேங்கிறான், சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு அவர் போயிடுவார். சாயங்காலம் வந்து டியூட்டி முடிச்சு வரும்போது திருப்பி அவன் அழுதுகிட்டு இருப்பான். இப்பயும் வந்து அவருக்கு என்னன்னு கேட்கலான்னு தோணும், இருந்தாலும் அவனை எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போகணுமா அப்படின்ற அந்த அதிகார ஒரு ஆணவம் வந்து அவரை விடாது. சரின்னு இறங்கி போயிடுவான். அப்புறம் அடுத்த நாளும் காலையில் வரும்போது அவன் அழுதுகிட்டு இருப்பான். இப்போ வந்து என்ன கோவம் வரும்னா, நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க, ஒர்க்கர்ஸ் நிறைய வர்றாங்க, இப்படி ஒரு செக்யூரிட்டி அழுதுகிட்டே இருந்தா என்ன நினைப்பாங்க, இவன் ஏன் இப்படி நான் சென்ஸா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பயங்கரமா கோவம் வந்து, நீ இப்படிலாம் பண்ணனா அவன் மேல ரிப்போர்ட் பண்ணிடுவான், ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா, அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டணுன்னே அவன் ரொம்ப பயந்துருவான்.
பயந்துட்டு சார் இப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உண்மையை சொல்லுவான். இந்த மாதிரி எனக்கு ஒரு இப்போ குழந்தை 2 குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பொன் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சரின்னு டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது தலையில் வந்து ஏதோ கட்டி இருக்குதான், அந்த கட்டி உடனே ஆப்ரேஷன் பண்ணும், இல்லை குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் குழந்தை இறந்து போயிடுமோ, நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மேனேஜருக்கு என்ன பண்ணுறது தெரியாது. ஏன்னா காசு நம்ம யாரு பணம் செலவழிக்கிறதுன்றதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இருந்தாலும் அவர் மேலே ஒரு சரி ஒரு இறக்கம் கொண்டு வந்துட்டு, சரி நீ அந்த டாக்டர் வந்து ஏதாவது வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு, அதை கொடு அப்படின்னு கேட்கும்போது ஒரு சின்ன ஸ்லிப்பு மட்டும் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெஃபரன்ஸ் எழுதி கொடுத்து அங்கே வந்து அவருக்கு வந்து செக்அப்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, அதை உறுதிப்படுத்துறதுக்கு யோசிக்கிறார். சரி இந்த வாட்ச்மேனுக்கு ஏதாவது செய்யணுமே, இந்த செக்யூரிட்டி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஏன்னா அந்த வறுமை நம்மளை மாதிரி வந்து ஓரளவுக்கு சம்பளம் 5 இலக்கத்தில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதை பற்றின ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அன்றாடமாக வாழுகின்ற இந்த மக்கள் வந்து இவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து யோசிக்கும்போது இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாப்புல. உடனே தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருக்கு, குமரேசன்ற ஒரு மருத்துவருக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, எங்கள் பேங்க்கில் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாப்புல, அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இல்லை அவங்க அசஸ் பண்ணுறதுலாம் உண்மைதான், அந்த குழந்தைக்கு தலையில் வந்து ஒரு டியூமர் மாதிரி ஒரு கட்டி இருக்குது, இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், இது கொஞ்சம் லேக்ஸ் கணக்காக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த மேனேஜரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாப்புல. சரி என்ன பண்ண முடியும், எப்படி இவ்வளோ பணத்தை புரட்டுறது? ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது அப்படின்னா இது எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றதுல வந்து அந்த மேனேஜருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமும் பதட்டமும் உருவாயிடுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி குறைவான சம்பளத்தில் வேலை செய்யக்கூடியவங்க இன்னும் எவ்வளோ பதட்டப்படுவாங்க. அப்போ வந்து பழனி அழுதது சரியான விஷயம்தான், நாம தான் அவன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கல அப்படின்ற உணர்வு வந்து அவனுக்கு உருவாகும். அதனால் எப்படியாவது வந்து இவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணுவான். யோசனை பண்ணும்போது சில சிந்தனைகள்லாம் வந்து எழுத்தாளர் கொண்டு வருவார். நம்ம வந்து மேனேஜராக இருக்கிறோம், நம்மளுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பான்னு கேட்கலாம், 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கலாம், கேட்டு ஒரு அதிகாரம் பண்ணலாம், இல்லை வேணா வில்லிங்னஸ் நீங்கள் யார் விருப்பப்பட்டீங்களோ கொடுங்கன்னு கேட்கலாம். இருந்தாலும் அவங்க எப்படி நினைப்பாங்களோன்ற ஒரு தயக்கம் உருவாகும் போது தான் அவனோட நண்பன் வந்து அந்த குமரேசன் வந்து ஞாபகத்துக்கு வந்து அவன் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க தயாராகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செலவை வந்து எப்படி ஈடுகட்டுறது அப்படின்றதான் ஒரு பெரிய சிந்தனையாக இருந்தது. அந்த குமரேசனை வந்து அந்த 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 குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டெல்லாம் பார்த்துட்டு, ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு ஒரு உண்டு குடுத்தத்தில் வாழுகின்ற இந்த மக்களுடைய இது மாதிரியான ஒரு மருத்துவ செலவு வந்து எப்படி ஈடு கொடுக்குறது அப்படின்றத யோசிக்கும் பொழுது உடனே குமரேசன் வந்து நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு நீ பணத்துக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாப்புல. மேனேஜருக்கு ஒன்றுமே புரியாது, இவ்வளோ பணத்தை என்ன ஏற்பாடு பண்ண, என்கிட்ட அவ்வளோ எதுவும் புரட்ட முடியலையவா என்ன ஏதுன்னு கேட்டும்போது அந்த குமரேசன் ஒரு 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 பின் கதையை வந்து சொல்லுவார். என்ன அப்படின்னா, நான் முதல்ல வேலைக்கு வரும்போது இங்கே ஒரு பெரிய டாக்டர் இருந்தார், ரொம்ப எக்ஸலண்ட்டான டாக்டரு, ஓரளவுக்கு வசதியான ஒரு குணம் தான், அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் வந்து ஒரு 20-21 வயசில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவர் வந்து மருத்துவமனைக்கு வரதெல்லாம் நிறுத்திக்கிட்டாரு, ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோகமாயிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பையன் பேரில் வந்து மருத்துவமனையில் வந்து ஒரு 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 ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணார். ஏழைகள் யாராவது வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணார். அது வந்து இருக்குது. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பம் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னோடனே அவங்கக்கிட்ட எந்த பணமும் வாங்காதீங்க, இது மூலமாகவே எடுத்து செலவு பண்ணுன்னு ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. அப்போ ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன், நீ அதை பற்றிலாம் எதுவும் ஒரி பண்ணிக்காத, நீ வந்து அவங்களை கூப்பிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு குமரேசன் சொல்கிறார். இப்போ என்ன அப்படின்னா, இந்த 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 இடையில வரக்கூடிய இந்த கிளைக்கதை வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உணர்த்துதுன்றதுதான். அந்த ஏழைக்கு வந்து பணம் இல்லை, ஒரு பொருளாதார சிக்கல், இவருக்கு வந்து பொருளாதாரம்லாம் நிறைய இருக்குது, இருந்தாலும் வாழ முடியாத ஒரு ஒரு இறப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த இப்படி எதிர்நிலையான ஒரு வாழ்க்கையை சொல்லிட்டு வந்துக்கூடிய ஒரு பாங்கு இருக்குது. இதை வந்து அந்த அந்த பேங்க் மேனேஜர் எப்படி அதை உணர்றாருன்றத ஒவ்வொரு நுணுக்கமான பகுதிகளையும் அந்த எழுத்தாளர் வந்து அப்பப்போ சொல்லிகிட்டே வர்றாரு. அதில் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப உண்மைதான், அது ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் உண்மைதான். என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலியை வந்து கட்டமைக்குதுன்றது ரொம்ப கஷ்டம்.
சொல்லுவார். இப்போ 7 மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்னா என் ஒய்ஃப் வந்து சாப்பாடு போட மாட்டா, அவளை சமாளிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்கள்ல இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வருவார். மனைவி பேரை போட்டு அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார். இது வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு கணவனாக இருக்கிறோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணாலும் அந்த ஃபேமிலியவும் நம்ம வந்து முக்கியமான ஒரு நிலையில வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே வருவார். இது ஒரு காட்சி முடிஞ்சு, ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த குழந்தை நல்லாயிடும். அதுக்கப்புறம் அந்த அந்த செக்யூரிட்டி பலன் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மேனேஜர் வந்து ஒரு கடவுள் மாதிரி போற்றுவார், ஸ்பெஷலாக கவனிப்பார். இது வந்து அந்த மேனேஜருக்கு பிடிக்காது. இந்த இடத்துல தான் அந்த எழுத்தாளர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நுணுக்கத்தை சொல்றார். இயல்பாகவே பிறர் உதவி செய்யணும்ன்ற நினைக்கிறவங்க உதவி செய்யறதுக்கும் ரொம்ப கூச்சப்படுறாங்க, உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாராட்டும் போதும் ரொம்ப கூச்சப்படுறாங்க. இந்த ஒரு இந்த ஒரு 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 ஹியூமனிட்டி, இந்த ஒரு மனித தன்மையை வந்து ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்லிட்டு போறாரு. இது வந்து அவருக்கு பிடிக்கல. பழனியை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு, நீ இப்படிலாம் வந்து என்ன செய்யக்கூடாது, ஸ்பெஷலா கவனிக்கிற வேலையெல்லாம் செய்யாத. நான் இதுக்காக ஒரு பைசா கூட செலவழிக்கல, ஒரு வாய்ப்பு இருந்தது, நம்ம அதை செஞ்சோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இருந்தாலும் அந்த பழனி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஃபீல் பண்ணி சொல்லுவார். அந்த பழனின்ற கேரக்டர் வந்து ரொம்ப நுணுக்கமா வந்து இந்த எழுத்தாளர் சொல்லியிருப்பார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பணம் இல்லாத பொழுது, நம்ம வறுமையில வாழும் பொழுது, நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளுடைய உரிமைகளை பெறதுக்கு கூட நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பெண்ட் ஆக வேண்டியிருக்குது அப்படின்றத ரொம்ப நுணுக்கமா எழுதிட்டு வருவார். இது வந்து இந்த மேனேஜர் மூலமாகவே சாதாரணமா அவருக்கு வேண்டப்பட்ட ஒன்றை கூட கேட்கறதுக்கு அப்படியே தயங்கி கொடுப்பாங்களோ மாட்டாங்களோன்ற ஒரு ஒரு டவுட்டட் மைண்டோட பேசக்கூடிய இந்த பண்புகள் வந்து ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு வர்க்க இயல்பு தான். ஒரு ஏழையா இருக்கிறவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு 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 தாழ்வு மனப்பான்மையான ஒரு கூறு தான். இதை வந்து ரொம்ப நுணுக்கமா சொல்லிட்டு வருவார். சொன்னதுக்கு அப்புறம் வந்து அந்த பையன் அவன் மாத்திக்கிற மாதிரி தெரியல, அவனை சத்தம் போடுவார். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஒரு பேங்க்ல வந்து ஒரு கணக்கு வழக்கில் வந்து ஏற்படக்கூடிய சிக்கல் காரணமாக ரொம்ப நேரமாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க, வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வாட்ச்மேனுக்கு வந்து அந்த செக்யூரிட்டிக்கு வந்து அதை பற்றி ஒன்றும் தெரியாது. உடனே அவர் வேலை இல்லைங்க, இது வந்து ஓவர் டைம், இப்போ யாரும் எனக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாலும் இவர் போய் அங்கே சொல்ல போவார். சொல்ல போகும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, மகேஸ்வரன் ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் தானா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பாப்புல. இப்போ இந்த இடத்துல வந்து இதோட அந்த கதையை வந்து அவர் முடிக்கிறார். அப்போ அந்த உங்கள் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு அந்த பழனி கேட்கும்போது, அப்போ அந்த பேர் அப்படின்றது வந்து ரொம்ப காலமாக இருக்கிறாங்க, அந்த ஒரு பேங்க்ல வந்து ரொம்ப காலமாக இருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மேனேஜருக்கும் ரொம்ப காலமாக வேலை செய்யக்கூடிய இந்த செக்யூரிட்டியினுடைய பேர் வந்து தெரியல. அவன் அழுகும் போது தான் யாரா அந்த ஆளு அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து அவன் பேரை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி இப்போ மேனேஜரா இருக்கிறவரு மேனேஜர்ன்ற ஒரு ஒரு அடையாளம் தான் இருந்ததே தவிர்த்து அவர் பேரை பார்த்துட்டு பெருசா ஒரு ஆர்டிக்கல் இல்லை. இப்போ 2 பேர் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லும் போது அந்த செக்யூரிட்டி ஃபீல் பண்றான், இது வந்து இவரை தான் சொல்லக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வந்து உங்க பேரா சார் அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப நம்ம பேருக்கும் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பதவிக்குமான அந்த செயல்பாடை வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகா காட்டிட்டு போறாரு. 4 வாழ்க்கை சொல்றாரு. பழனின்ற ஒரு கேரக்டர், குமரேஷ்ன்ற ஒரு கேரக்டர், பேங்க் மேனேஜர் ஒரு கேரக்டர், ஒரு டாக்டருடைய கேரக்டர். இப்ப இந்த கிட்டத்தட்ட இது எல்லாமே தனித்தனி ஒரு வாழ்க்கை சூழலை வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லி எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளத்துக்குள்ள அவங்க அப்படி ஒரு பன்முகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அப்படி ஒரு கோர்வையா சொல்லி முடிக்கிறார். ரொம்ப ஒரு ஒரு எளிமையான ரீடபிலிட்டி, வாசிப்பு தன்மை கொண்ட ஒரு லெட்டரரின்னு சொல்லலாங்க. ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சிறப்பா சொன்னீர்கள் ராமச்சந்திரன், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அந்த கதையை. அப்புறம் வந்து இப்ப வந்து இந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. இந்த கூட்டத்தை 141வது கூட்டம், அதாவது விருட்சம் மூலம் இது 11வது கூட்டம். இப்ப சொக்கன் அவர்கள இந்த கதைகளை பத்தி சொன்ன நண்பர்களை பத்தி அவர் எப்படி சொன்னாங்க அந்த கதைகளை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்படி கேட்குறீங்க. சொக்கன். நன்றி. முதல்ல நாம் இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி 22 ஆண்டுகளுக்கு 23வது ஆண்டாக போகுது. 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிறுகதை தொகுப்பு. இப்போ இந்த தொகுப்பு அச்சிலையும் இல்லை. அந்த புத்தகத்தை வந்து அவர் அழகிசங்கர் அவர்கள் ஒரு நூலகத்தில் கண்டுபிடிச்சு அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தணுங்கிற ஆர்வம் அவருக்கு வந்து அதை பற்றி 5 பேர் பேசி
அதை கேட்பதுங்கிறது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் எனக்கு இருக்குது. ஒரு வாரம் முன்னாடி யாராவது இப்படி என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சிரிச்சிருப்பேன். ஏன்னா என்னோட புத்தகங்கள் பலது இப்போ அச்சில் இருக்குது. அந்த புத்தகங்களை பற்றி இப்படி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஓரளவு நம்பியிருப்பேன். இது நம்ப முடியாத ஒரு நிகழ்வாக தான் எனக்கே இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அழகிய சிங்கர் அவர்களுக்கும் இன்று பேசிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரெண்டாவது காரணம், இந்த கதைகள் எல்லாமே எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் ஆகிவிட்டது. அப்போ நடந்தது அதுக்கு முன்னாடி. இந்த கதைகள் எதுவுமே வந்து 100% கற்பனை கிடையாது, 100% உண்மையும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை கலந்த உண்மை நிகழ்வுகள் தான் இது. அப்படி இருக்கும்போது எப்போ நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப கேட்கும்போது அந்த காலகட்டத்துக்கான ஒரு மதிப்பீடுகள், அப்போ எனக்கு இருந்த சிந்தனைகள், அது எப்படி இப்போ எடுத்துக்காட்டா இந்த மனோகரன் சார் அந்த கதையை பற்றி பார்க்கும்போது, மனோகரன் சாராக இருந்த ஒருத்தர், உண்மையில் இருந்த அந்த மனோகரன் சார் யாரோ, அவரை பற்றி நான் அந்த பள்ளி காலத்தில் நினைச்சது வேற மாதிரி, கதை எழுதின போது நினைச்சது வேற மாதிரி, இப்போ நினைக்கிறது முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. அது ஒரு அந்த அதே மனிதர் தான், அவரை எதிர்கொள்வதும் அதே ஆள் தான். ஆனால் கால ஓட்டத்தில் நம்ம வேற வேற விஷயங்களை பார்க்கும்போது புரிஞ்சுக்கும் போது அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வியப்பான அனுபவமாக இருக்குது எனக்கு. காந்தி அடிக்கடி சொல்லுவார், ஒரே விஷயத்தை பற்றி நான் 2 வேறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தேன்னா கடைசியாக எதை சொன்னனோ அதை பற்றியே என்னுடைய இப்போதைய கருத்தாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அது சொல்கிற ஒரு வெளிப்படைத்தன்மை அவர்கிட்ட இருந்தது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், புதிய சான்றுகள் கிடைக்கும் போது, நானே வளர்ந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு நிலையை அடையும் போது எனக்கு வேற மாதிரியான ஒரு எண்ணம் வரக்கூடும். அந்த எண்ணம் நான் முன்ன சொன்ன எண்ணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட எண்ணமாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்தது. இந்த கதைகளை பற்றி படிக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் தோணுது. இப்போ எடுத்துக்காட்டால் அந்த மனோகரன் சார் கதையே மறுபடியும் எடுத்துக்காட்டாக பயன்படுத்தினா, அவர் ஒரு ஆபாசமான படத்தை பார்க்கறதுக்காக கியூவில் நிற்கிறாருங்கிற காரணத்துக்காக அவரை வந்து அவனுடைய மதிப்பீட்டிலேருந்து தாழ்வாக அவன் விழுந்துட்டான் அப்படின்னா, அது அந்த நேரத்தில் சரியாக எனக்கு பட்டது. ஆனால் இப்போ யோசிக்கும் போது மொத்தமாக சேர்த்து எடை போடும்போது அந்த குறை நாடி குற்றமும் நாடிங்கிற மாதிரி பார்க்கும்போது அது ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ இன்றைக்கு வந்து மொபைல் ஃபோனில் ஒரு கிளிக்கில் அந்த மாதிரியான படங்கள்லாம் எவ்வளவோ பேர் பார்க்குறாங்க. நாம் ரொம்ப மதிக்கக்கூடிய சில பேர் கூட அந்த மாதிரி படங்களை பார்க்குற பழக்கங்கள் உள்ளவங்களாம் இருக்கக்கூடும். அதை வச்சு அவங்க நம்மளுடைய மதிப்பீட்டில் மேலேருந்து கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்கிறது சரியாக தோணலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட எனக்கு அப்பப்போ வந்தது. இந்த ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் இல்லை, இந்த ஒரு நிகழ்ச்சி உடனடியாக நினைவுக்கு வருவது. ஆனால் இவர்கள் சொன்ன பல நிகழ்வுகளில் அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோன்றினது. கதைகள்ங்கிறது அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்கிறதுக்கான ஒரு ஸ்னாப்ஷாட்டாகத்தான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதையே நம்ம திரும்ப இன்னொரு காலகட்டத்தில் எழுதணும்னா அது முதிர்ந்து வேற மாதிரி வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துடைய ஒரு பிரதிநிதியாக இருந்த ஒரு தொகுப்பை பற்றி இவ்வளவு அழகாக ஒருத்தரும் விவரித்த ஒருத்தரும் அவ்வளவு அழகாக விளக்கி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் ரசித்து பாராட்டி விமர்சித்து பேசுனது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியை தந்தது. உங்க எல்லாருடைய நேரத்துக்காகவும் நன்றி. நன்றி நன்றி சொக்கன். ரொம்ப பிரமாதமா இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இதே போல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கிறது. 185வது கலைஞர்கள் நீங்க. நம்ம தொடர்ந்து நிறைய கதை ஆசிரியர்களை பற்றி கதைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். வாராவாரம் புதுசா கண்டுபிடிக்கிறோம். நீங்க இருந்து உங்களோட சிறப்பான முறையை நிகழ்த்தியதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த கூட்டம் இத்துடன் முடிகிறது. ஓகே, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி.